வாழ்க்கை அப்படி அந்த வாழ்க்கையில் இந்த மாதிரி பேச்சு அப்படிங்கிறது எதை வெளிப்படுத்தும்னா நம்முடைய அறிவையும் சாமர்த்தியத்தையும் வெளிப்படுத்துவது பேச்சு. அண்ணா ஒரு முறை ஒரு அரங்கத்துக்கு போகிறாரு. அப்போ அவரை பார்த்து ஒருத்தர் கேட்குறான், இங்கிலீஷில் 2 வார்த்தை ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் அதுக்கு அர்த்தம் வெவ்வேறுன்னு சொல்கிறாங்களே, கொஞ்சம் புரியும்படியாக விளக்கி சொல்லுங்கள். இப்போ பியூட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம், ப்ளசண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம். கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியாக இருக்கும், ஆனால் அதை சரியாக பயன்படுத்தி பார்த்தா தான் 2 வார்த்தைக்கு என்ன வித்தியாசங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ஃபினிஷ்டு, ஹேவ் யூ ஃபினிஷ்ட் த ஒர்க், உனக்கு ஒர்க்கை முடிச்சிட்டியா, ஃபினிஷ்ட் அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ ஹேவ் யூ கம்ப்ளீட்டட் த ஒர்க், கம்ப்ளீட்டட் த ஒர்க்குனாலும் அதே அர்த்தம் தான் வரும். கம்ப்ளீட்டட், ஃபினிஷ்ட் ரெண்டும் ஒரே மாதிரியான அர்த்தத்தில் இருக்கிற ஆங்கில வார்த்தை. அண்ணாட்ட ஒருத்தன் கேட்குறான், இது 2 ஒரே அர்த்தம் தானே அப்படின்னு. ஒரே அர்த்தம்தான், ஆனால் இதை சரியானபடி பயன்படுத்தினா வெவ்வேறு அர்த்தம்னார். எப்படி அப்படின்னு கேட்குறான். உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டார். இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னா. உனக்கு மேரேஜ் ஆனால் தான் யுவர் லைஃப் இஸ் கம்ப்ளீட்டட்னார். ஏன்னா ஒய்ஃபை பெட்டர் ஹாஃப்னு சொல்கிறோம். அப்போ உன் லைஃப் கம்ப்ளீட்டட், முழுமையடையணும் அப்படின்னு சொன்னால் உனக்கு ஒரு நல்ல ஒரு மனைவி கிடைச்சா, அழகான ஒரு மனைவி உனக்கு வந்து கிடைச்சாச்சுன்னா யுவர் லைஃப் இஸ் கம்ப்ளீட்டட். ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, என்ன அவள் அழகாக இருந்து முட்டாளாக இருந்தான்னு வச்சுக்கோ, யுவர் லைஃப் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னார். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? கம்ப்ளீட்டட் அண்ட் ஃபினிஷ்டு. யுவர் லைஃப் இஸ் கம்ப்ளீட்டட். நீ அவன் முட்டாளாக உட்காந்துருந்தான்னா எவ்வளோ பெரிய கஷ்டம். ஃபினிஷ்டு, அதுக்கு அடுத்த வார்த்தை சொன்னார். ஆனால் முட்டாளாக இருந்தால் பரவாயில்ல, ஒருவேளை ரொம்ப பெரிய சிக்கலான ஒரு பொம்பளையாக இருந்து பிரச்சனையாகிடுச்சுன்னு வச்சுக்கோ, யுவர் லைஃப் இஸ் கம்ப்ளீட்லி ஃபினிஷ்டுன்னார். இது 3 வார்த்தை. அந்த வார்த்தைக்குள்ளே எவ்வளோ அழகான விளையாட்டு இருக்குது. அது ஆங்கிலமாக இருந்தா என்ன, தமிழாக இருந்தாருன்னு அதை கொண்டாடுகிற போது அதில் ஒரு அருமை இருக்குது. இந்த கலை வந்து பேச்சு கலை என்பது சாதாரணமானதில்லை. அப்படியே நுட்பமான விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு டெக்னிக் தான் பேச்சு கலை. வெறுமனை வந்து ஜாலியாக 10 ஜோக் அடிக்கலாம், அது ஒரு மெத்தட் ஆஃப் ஸ்பீச்சு. போர் அடிக்கிற மாதிரி அப்படியே அட்வைஸாக அள்ளி விட்டுக்கிட்டே போகலாம், அது இன்னொரு டைப் ஆஃப் ஸ்பீச்சு. அது யாருக்கும் பிடிக்காது. ஆனால் பேலன்ஸ்டாக இருக்கணும், வெல் பேலன்ஸ்டாக இருக்கணும். எப்படி தெரியுங்களா? கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் பேசணும், கொஞ்சம் அறிவோடையும் பேசணும், கொஞ்சம் சிந்திக்கிறாப்பிலையும் இருக்கணும், கொஞ்சம் சிரிக்கிறாப்பிலையும் இருக்கணும். அப்போ அது சரியானதாக இருக்க முடியும். எப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கிறது? வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் சிரிக்கணும் அப்படின்னு. என்எஸ் கிருஷ்ணன் ஒரு முறை ரெக்கார்டிங்கில் உட்காந்துருக்கார், ஷூட்டிங்கில் இருக்கார். அவருக்கு முந்தின ஃப்ளோரில் தங்கவேலு, என்எஸ் கிருஷ்ணனுக்கு அப்புறமா வளர்ந்து வர்ற நகைச்சுவை நடிகர் தங்கவேலு, அவர் ஒரு ஃப்ளோரில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. யாரோ ஆட்டோகிராஃப் வாங்கினவங்க தங்கவேலுக்கிட்ட போய் ஆட்டோகிராஃப் வாங்கியிருக்கிறாங்க. தங்கவேலு என்ன சொல்கிறாரு, அந்த ஆட்டோகிராஃப் எழுதும்போது சிரி சிரி, சிந்திக்காமல் சிரித்து கொண்டே இரு அப்படின்னு சொல்லி தங்கவேலு எழுதி ஆட்டோகிராஃப் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். அந்த ஆட்டோகிராஃப் புக்கை எடுத்துக்கிட்டு வந்து என்எஸ் கிருஷ்ணன்கிட்ட ஒரு அம்மா கையெழுத்து வாங்குறாங்க. இதுக்கு முன்னாடி யார்கிட்ட வாங்கினேன்னார், தங்கவேலுக்கிட்ட. அவன் என்ன எழுதுனான் அப்படின்னார். எடுத்து காமிச்சாங்க. இப்படி படித்தார், சிரி சிரி, சிந்திக்காமலே சிரி. இவருக்கு ஜூனியர் இல்லையா, அவனை வர சொல்லுங்கன்னார். தங்கவேலு இங்கே வர சொல்லு அப்படின்னு போய் தங்கவேலுவை கூப்பிட்டு வந்தேன். நீ எழுதுனது கொஞ்சமாவது நியாயமா? வாழ்க்கை முழுக்க ஒருத்தர் சிந்திக்காமல் இருந்தால் எங்கேயாவது உருப்பிடுவானாட? சிரி சிரி, சிந்திக்காமல் சிரி அப்படின்னு எழுதுறியே, சிந்திக்காமையே இருந்தால் யாராவது முன்னுக்கு வர முடியுமா? என்ன முட்டாள்தனமாக ஆட்டோகிராஃப் எழுதியிருக்க, அடித்து திருத்தி எழுதுன்னார். ஆட்டோகிராஃபை அடித்து திருத்தி மேலே எழுது. என்ன சிரி சிரி, சிந்தித்து கொண்டே சிரி அப்படின்னு அதை அடித்து திருத்தி எழுது அப்படின்னார். அப்போ வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் சிந்திக்க தெரிந்த ஒரு மனிதனாகவும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வதற்குரிய ஒரு உணர்வு இருக்க வேண்டும். நம்ம எடுக்கிற பல முயற்சிகளை வந்து நம்மளால் வாழ்க்கையில் காப்பாற்ற முடியாது. ஏன்னா மனிதனுக்கு வந்து உணர்ச்சி தான் ரொம்ப முக்கியமாக நிற்குமே ஒழிய அறிவு 2ஆம் பட்சமாக தான் நிற்கும். உணர்ச்சியில் சார், நான் ஒருத்தர் சொன்னார், கிருத்திகை விரதம்னு சொன்னார் சார். நடந்த நிகழ்ச்சி சார் இது. ஒருத்தர் அவர் வந்து பெரிய பாடகர், நான் பேரெல்லாம் சொல்ல முடியாது. அவர் வந்து ஒரு காலத்தில் கோயிலெல்லாம் நல்லா பாடுறவர். அவர் கிருத்திகை அன்னைக்கு விரதம்னு சொன்னார் சார். நான் அவர் எல்லாருமே இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்தில் பச்சை மலை பவள மலைன்னு இருக்குது, அதில் பேசுகிறதுக்கு எனக்கு பேச்சு, அவருக்கு பாட்டு. அவருக்கு
என்ன நடந்தது, காலையில் அருமையான டிஃபன் அந்த அந்த கவுண்டர் வீட்டில் ஏற்பாடாயிருக்கு. அவரை கூப்பிட்டோன்னு சொன்னார், நான் இன்றைக்கி கிருத்திகை விரதம், அதனால் நான் வர முடியாது, ஆடி கிருத்திகை விரதம் வர முடியாது அப்படின்னாரு. எனக்கு அப்படிலாம் விரதம்லாம் வச்சுக்கிட்டு கஷ்டப்படுத்துறது, நமக்குள்ளே இருக்கிற சுவாமியை பட்டினி போடலாமா, அது எப்போவுமே நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நேராக போய் சாப்பிட்டுட்டு வந்தேன். அந்த பாடகரோடு ஒருத்தர் வந்திருந்தார் சார். அவர் தபேலா வாசிப்பார், மிருதங்கம் வாசிப்பார், எல்லாத்துலேயுமே கெட்டிக்காரரு. அவர் என்ன பண்ணார், சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்தவர் மெதுவாக இவர்கிட்ட அண்ணா அண்ணா அந்த பொங்கல் எப்படின்னு, அது கரண்டியிலேருந்து இலையில் அப்படியே விழறது, கரண்டியில் எடுத்தால் அந்த நெய் அப்படியே அது அப்படி இலையில் குற்றால அருவி மாதிரி அப்படி தப்புன்னு விழுந்தது. அந்த கேசரி கேசரி கேசரி, ஆஹா என்ன கேசரி என்ன கேசரி, பாருங்களேன் கையில் கூட அந்த நெய் வாசனைன்னு மெதுவாக அப்படியே மூக்கு கிட்ட கொண்டு போய் இப்படி நீட்டினார் பாருங்க. அவர் மெதுவாக இப்படி யோசிச்சார், என்ன இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விரதத்தை விட்டுடலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னாரு. உடனே அவர் சொன்னார், அது எப்படி நான் இவ்வளோ நாள் விரதமாக இருந்துட்டு இன்றைக்கி போய் ஏதோ ஆடி கிருத்திகை, இன்றைக்கி விரதத்தை விட்டால் தப்பு இல்லையா, ஆனால் ஒன்று இந்த மாதிரி வடை என் வாழ்நாளில் சாப்பிட்டது. அவர் கேட்டார் சார் ஒரு கேள்வி, அப்படி என்ன வடையில் பெரிய விஷயம், ஆனால் மேலே வடை தொப்பி மாதிரி ஒட்டாமல் நிற்கிது, உள்ளுக்குள்ளே உளுந்து வெந்திருக்குண்ணா, இது எங்கேயாவது சாத்தியமாக சொல்லுங்க, மேலே அப்படி உரிச்சா வாழைப்பழத்தோல் வர மாதிரி முறுமுறுன்னு அந்த 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 உளுந்த வடையோட அந்த மேல் பகுதி அப்படியே வருதா, உள்ள மாவாக இருக்குமோன்னு பார்த்தா மாவு வெந்திருக்கு. இந்த அற்புதம் வேற எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோமான்னு பாருங்க, எந்திரிச்சிட்டார் அவர். நான் அவரை குறை சொல்கிறதுக்காக இப்போ சொல்லலை, வாழ்க்கை முழுக்க நீங்கள் பாடுபட்டால் கூட அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் மோதல் வந்தால் ஒரு மனிதனுடைய உணர்ச்சி தான் ஜெயிக்குமே ஒழிய அறிவு பெருவாக ஜெயிக்கிறது கஷ்டம். ஒன்றும் தப்பு கிடையாது, உணவில் ஆர்வம் இருக்கிறது, சாப்பிட்றது அப்படிங்கிறது தப்பு கிடையாது. ஆனால் ஒன்று நாம் யோசிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் மனித வாழ்க்கை சந்தோஷமாக போகணுன்னா அதில் மகிழ்ச்சி, அன்பு, கருணை, நிறைய உணர்ச்சி இருக்குது. எப்போவுமே ஜாலியாக இருக்கணும்னு ஒரே உணர்ச்சியோடு இருக்கக்கூடாது. இப்போ ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் ஒன்று அனுப்புனான் சார். சில சமயத்தில் வாட்ஸ்அப்பில் உருப்படியாக 2 செய்தி யாராவது நல்லது அனுப்புவான். வாட்ஸ்அப்பில் ஒருத்தன் அனுப்பிச்சிருந்தான் சார், ஒரு அப்பா குழந்தைய கூட்டிக்கிட்டு அப்படி போகிறாரு. அந்த குழந்தை கேட்குது, அப்பா நம்ம எங்கேப்பா போகிறோம் அப்படின்னு கேட்குது. அவர் சொல்கிறாரு, எறும்பு மருந்து வாங்கணுமா, எறும்பு மருந்து வாங்க போகிறோம் அப்படின்னு. அந்த குழந்தை இன்னசென்ட்டாக ஒரு கேள்வி கேட்குது, எறும்பு மருந்தாப்பா, அப்போ எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பான்னு. எறும்பு மருந்து வாங்க போகிறோம் அப்படிங்கிறியப்பா, அப்போ எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பா, நீ எப்படிப்பா கண்டுபிடிச்ச அப்படின்னுச்சு. இவர் இப்படி பார்த்தார், என்ன நீ புரியாமல் பேசுகிற, எறும்பு மருந்துன்னா அதுக்கு அர்த்தம் வேறுப்பா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அம்மாவுக்கு மருந்து வாங்க போகிறேன்ப, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பாப்பாவுக்கு மருந்து வாங்க போகிறேன்ப, இப்போ நீ எறும்புக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் தானே எறும்புக்கு மருந்து வாங்க போவேன், எறும்பு மருந்து வாங்க போகிறேன்னு தானே சொல்கிற அப்படின்னு. அவர் இப்படியே ஒரு வினாடி இப்படி யோசிச்சுட்டு, இல்லைம்மா இது வேறு மாதிரியான மருந்து. என்ன மருந்து? ஒரு வினாடி அந்த அப்பா யோசிச்சவர் சொன்னார், குழந்தை கையை பிடிச்சிட்டு, ஒன்றும் வேண்டாம் வா வீட்டுக்கு போகலான்ட்டு. அதாவது அந்த கேள்வி கேட்ட குழந்தை அது இன்னசென்ட்டில் அன்பு தான் அதுக்கு பிரதானமாக இருக்க ஒழிய அதை கொலை பண்ணுறதுக்கு கொடுக்கறதுக்கு மருந்துன்னு பேர் வைப்பான்னு அது நினைக்கல. அந்த அந்த நுட்பமான ஒரு பகுதி அந்த குழந்தை கேட்ட கேள்வி அப்படியே அந்த தகப்பனாருடைய மனசை மாற்றுது. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் இடையில இருக்கிற பெரிய போராட்டம். சில சமயத்தில் ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்கலாமா அப்படின்னு யோசிச்சா கொஞ்சம், நான் இப்போ சொல்கிறது 2 எதிரெதிரான பக்கம். உணர்ச்சி எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு அறிவு முக்கியம். ஆனால் எப்போவுமே நீங்கள் அறிவுபூர்வமாக யோசிச்சிட்டிங்கன்னா சில காரியத்தை செய்யவே முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? எதையுமே யோசிக்காமையே ஒரு காரியத்தை பண்ணணும். ரொம்ப ஒரு விஷயத்தை போட்டு அழட்டிக்கிட்டு நம்ம யோசிக்க ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய சிரமத்தில் போய் முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஓஷோ ஒரு கதை சொல்கிறாரு. 8 கால் பூச்சி இருக்குல்ல, அந்த 8 கால் பூச்சி, அந்த 8 கால் பூச்சியை பார்த்து ஒரு வேற ஒரு பூச்சி கேட்டுதான், 8 காலை வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்கிற நீ அப்படின்னு. ஏன் இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமாகவே இருந்தது இல்லையே, 8 கால் இருந்தால் எனக்கு என்ன இல்லை, எந்த காலை முதல்ல எடுத்து வைப்பேன்னு கேட்டுச்சான். நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில கேள்வி கேட்டால் சில பேர் செத்தே போயிடுவான். அதாவது அதை கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் நீ எப்படி செய்கிறேன்னு மட்டும் கேட்டிங்கன்னா, நாம் இதை எப்படி செய்கிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டான்னா அவனால் அதை செய்ய முடியாது.
யோசிக்காமல் இருக்கிற வரைக்கும் தான் அந்த காரியத்தை பண்ண முடியுமே ஒழிய இதை நீ எப்படி செய்கிறேன்னு கேட்டுட்டா அதுக்கப்புறம் அவனால் செய்ய முடியாது. எட்டுக்கால் பூச்சி யோசிச்சு தான் இது வரைக்கும் நான் யோசிச்சதே இல்லை, நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன், நான் பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு இப்போ தெரியணும் நீ முதல்ல எந்த காலை எடுத்து வைப்ப, 8 காலில் எந்த காலை முதல்ல வைப்ப, எதை 2ஆவதாக வைப்ப, எதை 3ஆவதாக வைப்ப, எப்படி வைப்ப எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லு. எது தவளை கேட்டு தான். ஏன் கேட்குறே அப்படின்னு தவளையை கேட்ட உடனே நான் 2 கால் வச்சு முடியலையேன்னு ஜம்ப் பண்ணி போயிட்டுருக்கிறேன், நீ 8 காலை வச்சு அழகாக ஸ்மூத்தாக நடக்கிறியே எப்படி நடக்கிற அப்படின்னு. இதுக்கு 8 கால் பூச்சிக்கு பதில் தெரியல. அந்த நேரம் பார்த்து அது பார்த்தது ஒரு மரவட்டை வந்தது. மரவட்டைன்னா புரியாது நமக்கு, ரயில் பூச்சிம்மா பார்த்துருக்கீங்களா, அதுக்கு வந்து ஒரு 500 காலாவது இருக்கும். இதுவாது 8, அது ஒரு 500 கால் வச்சுருக்கும். குச்சி 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 அது பாட்டுக்கு நீளமாக இருக்கும். இந்த பக்கம் ஒரு 200 கால், அந்த பக்கம் ஒரு 200 காலாவது குறைஞ்சபட்சம் இருக்கும். 8 கால் பூச்சி நல்ல வேளை நான் ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னு நினச்சேன், நீ வசமாக சிக்கினேன். நம்மளுக்கு எப்போவுமே அவனை எவனாவது சிக்கலில் மாட்டினா அவன் ஒருத்தனை மாட்டாமல் விட மாட்டான். இப்போ செல்லுலேயே நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சு இதை 8 பேருக்கு அனுப்பு, இல்லை என்றால் உனக்கு சாவு வரும்னு போட்டிங்கன்னா அவன் ஒரு 8 பேரை கண்டுபிடிச்சி அவனை சாவடிக்காமல் விட மாட்டான். இது எதுக்குடா நமக்கு வம்பு அப்படின்னு அதை ஒரு 8 பேருக்காவது பாஸ் ஆன் பண்ணுவான். இது மனுஷ இயற்கை. இந்த செலண்டு கேட்டது நானாவது 8 கால் வச்சுக்கிட்டு எப்படி நடக்கிறதுன்னு தெரியாமல் இந்த தவளை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. நீ 400-500 கால் வச்சிருக்கிற, எந்த காலை முதல்ல வச்சு எப்படி நடப்பேன்னு. அப்போ தான் அந்த ரயில் பூச்சி சொல்லிச்சான், அப்படியா இது வரைக்கும் நான் அதை யோசிச்சதே இல்லையே, நான் பாட்டுக்கு போகிறேன் நான் பாட்டுக்கு வரேன், எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லையே, நல்லா தானே இருக்கிறேன், எந்த காலம் முதல்ல வைக்கிறேன்லாம் எனக்கு தெரியாது, இப்போ எனக்கு பதில் சொல்லி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுன்னு. அன்னையிலேருந்து அந்த ரயில் பூச்சியால் நடக்கவே முடியல. ஏன்னா எது முதல்ல போகுது, இதில் 300ஆவது காலா, 200ஆவது காலா, 7ஆவது காலா, 8ஆவது காலா. நான் இது எதுக்கு சொல்ல வரேன், சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டீனாக லைஃப்பில் போயிட்டே இருக்கும். இது எப்படி நடக்குது ஏன் நடக்குது நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அன்னையிலேருந்து அது அப்படியே நின்னே போயிடும், நம்மளால் செய்ய முடியாது. சில விஷயத்தை யோசிக்காமே விட்டுடணும். சில வீட்டில் புருஷன் பொண்டாட்டி ஒத்துமையாக 60ஆம் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, எப்படின்லாம் கேட்கக்கூடாது. அது ஏதோ தானாக ஓடி போச்சு, 60 வருஷம் ஓடி போச்சு அப்படின்னு சொல்லி பேசாமல் விட்டுணுமே ஒழிய நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்க அப்படின்னு கேட்டால் ஒரே வார்த்தை அப்படின்ட்டு போடுவாங்க. நீ அது என்ன ஏதுங்கிற ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது, அது ஏதோ ஓடிடுச்சு காலம், அதோடு அப்படியே போயிட வேண்டியது தான். இது எதுக்கு சொல்ல வரேன், சில சமயத்தில் அறிவு முக்கியம், சில சமயத்தில் உணர்ச்சி முக்கியம், சில சமயத்தில் அறிவு உணர்ச்சி ரெண்டையும் தாண்டிய மௌனம் முக்கியம். எது எப்படி பண்ணால் பரவாயில்லையே சார், மௌனத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க, அது எப்படி சார் சில விஷயத்தை நம்ம கண்டுக்காமே போயிட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு முறை புத்தர் உட்கார்ந்துருந்தார். புத்தருடைய சிஷ்யரில் ஆனந்தர்னு ஒருத்தர், அது அவருடைய கசின் பிரதர், அவன் ஆனந்தர், அவனும் சன்னியாசியாகி கூட வந்துட்டான். மடத்துக்கு உறவுக்காரங்க வர்றதுங்கிறது அப்போவே பழக்கம் இருந்ததுன்னு தெரியுது, அதுலேருந்து இருக்கட்டும். அவருடைய கசின் பிரதர் அவன் சன்னியாசம் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டான், புத்தர் கூடவே இருந்தான் ஆனந்தர். இவர் என்ன பண்ணார், புத்தர் ஒரு முறை, ஆனந்தா என் கமண்டலத்தை எடுத்துக்க, அதை பாரு அங்கே ஒரு ஓடை, மலையிலேருந்து தண்ணி விழுந்து அப்படி போகிற ஓடை. சார் தமிழோட அழகு சார், ஓடுவது ஓடை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சுருக்கான் சார். அதில் கால், ஒரு ஆற்றுல ஒரு கால் போட்டு வாய் வச்சு பிரிக்கிறதால அது வாய்க்கால். வாய்க்கால்ங்கிறதுக்கு பொருள் வேறு, கால்வாய் அப்படிங்கிறதுக்கு பொருள் வேறு. பெரிய லெவலில் வர்றது அது கால்வாய், அதுலேருந்து பிரித்து கொஞ்சமாக எடுக்கிறது வாய்க்கால். கால்வாய், வாயிலிருந்து ஒரு கால் பிரித்தால் அது வாய்க்கால். என்ன ஒரு அழகான அந்த மொழி அமைப்பு பாருங்கள், தமிழுக்குள்ளே இருக்கிற ஒரு அழகு. இப்படி ஒரு ஓடை ஓடிக்கிட்டு இருக்கிற ஓடையை காமிச்சு சொன்னார், எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்பா, குடிக்கிறதுக்கு தாகமாக இருக்குது, அந்த ஓடையில் இது பாரு, அந்த இடத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு ஒரு இடத்த காட்டுறாரு புத்தர். அந்த இடத்துல நல்லாயிருக்கும், தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு. இவன் நேரம் பாருங்களேன், இவன் கமண்டலத்தை எடுத்துக்கிட்டு சரியாக அந்த இடத்துல போய் தண்ணி முகந்து எடுக்கலாம்னு எடுக்கும்போது ஒரு மாட்டு வண்டி கடக்குன்னு ஒரு மாட்டு வண்டி அந்த ஓடையை கடந்து அந்த அண்ணன் போகிறான். சரளக்கல் இருக்கும், அதில் அந்த வண்டி அப்படியே ஓட்டிக்கிட்டு அவன் அந்த பக்கமாக கடந்து அந்த பக்கமாக போனான். உங்களுக்கு தெரியும், மாட்டு வண்டி ஓடையில் போயிட்டா ஓடை தண்ணி என்ன ஆகும், கலங்கி போயிடும். அதில் மழை தண்ணி, இந்த இலை குப்பை அது மாதிரியெல்லாம் கலங்கி வர ஆரம்பிச்சிடும்.
அது கலங்கின உடனே ஆனந்தர் இப்படி பார்த்துட்டு இந்த தண்ணி எப்படி குடிக்கிறதுக்கு கொடுக்குறது அப்படின்ட்டு திரும்பி வந்து புத்தர்கிட்ட சொல்கிறாரு, நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வினாடி ஒரு மாட்டு வண்டிக்காரர் அதில் போயிட்டாரு, அதனால அந்த இடத்துல தண்ணி கலங்கி போச்சு. நான் வேணால் உங்களுக்கு தாகமாக இருந்தால் ஒரு காரியம் பண்ணுறேன், என்ன ஒரு 15 அடி இந்த பக்கம் போய் எடுத்தால் தண்ணி தெளிவாக இருக்கும், இல்லாட்டி 15 அடி அந்தாண்ட போய் எடுத்தால் தண்ணி நல்லாயிருக்கும், நான் அங்கே போய் தண்ணி எடுக்கட்டுமான்னாரு. புத்தர் சொன்னார், ஒன்றும் வேண்டியதில்லை, நான் சொன்ன இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வாங்க. இவன் போய் மறுபடியும் இப்படி நிற்கிறான். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, அது தெளியறதா காணும். அப்புறம் வந்து திரும்பி சொன்னால், நீங்கள் தாகமாக இருக்கே, நீங்கள் 10 நிமிஷம் ஆகிப்போச்சு, அது தெளியவே இல்லை, நான் வேணா அந்த பக்கம் போய் இந்த பக்கம் போய் தான் ஒன்றும் வேணாம் அதே இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வாங்க. அவன் ஒரு அரை மணி நேரம் காத்திருந்தான் சார். தண்ணி மறுபடியும் ஸ்பட்டிக்க மாதிரி பளிங்கு மாதிரி ஓட ஆரம்பிச்சது. அந்த கமண்டலத்தில் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்து புத்தர்கிட்ட கொடுத்தான். இந்த தண்ணி எப்படி பார்த்தார், இது தெளிவாக இருக்கிறது, ஆம். இது ஏற்கனவே குழம்பி இருந்தது என்று சொன்னாய், ஆம். இந்த குழம்பி இருந்தது தெளிவதற்கு நீ என்ன செய்தாய்னு கேட்டார். இந்த குழம்பி இருந்தது தெளிவதற்கு நீ என்ன செய்தாய்னு கேட்டார். அவன் சொன்னான், நான் ஒன்றுமே செய்யவில்லைன்னா. இதுதான் வாழ்க்கை. பல பேர் குழப்பத்தை தெளிவிக்கிறேன் என்று ஏதாவது செய்து செய்து மேலும் மேலும் குழப்பிக் கொள்வார்கள். அதாவது இது சரியாகிறது என்ன பண்ணலாம், தாயத்தை கட்டலாமா, அத்தை கட்டலாமா, இத்தை பண்ணலாமா, அவரை போய் வேப்பில் அடிக்கலாமா, அல்ல இங்கிலீஷ் டாக்டர் பார்க்கலாமா, யுனானி டாக்டர் பார்க்கலாமா, ஹோமியோபதி டாக்டரை பார்க்கலாமா, ஏற்கனவே இருந்த பிரச்சனையை 10 மடங்கு பூதாகரமாக ஆக்கிடுவோம். சில நேரத்தில் என்னடா அப்படின்னா, என்னடான்னா ஒன்றும் கிடையாது, எதுவுமே பண்ணாமல் நீ சும்மா இருந்தேன்னா அந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இது ஆண்களுக்கு ஒரு குறிப்பு நம் மனைவியும் தாயாரும் அவர்கள் சண்டை போட்டுக் கொள்ளும் போது நாம் இருக்க வேண்டிய நிலைக்கான அடையாளம். குறுக்க போவே கூடாது, ஒன்றுமே பேசக்கூடாது. சார் எங்கள் வீடு சாதாரண வீடு தானே, நான் ஏதோ மேடையில் வந்து பேசிட்டதால என் வீடு என்ன போதி மரமா, புத்தர் வீடா? எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் மனைவிக்கும் இடையில இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து பேசும்போது ஒரு நாள் என்னை கூப்பிடுறாங்க, ஊருக்கெல்லாம் புத்தி சொல்கிறீங்களே, இப்போ எங்களுக்கு சொல்லுங்கள், ஒரு முடிவு சொல்லியா, டேய் இங்கே வா, எங்கள் அம்மா சொல்கிறாங்க இவ பண்ணுறது நியாயமா, எங்கள் ஒய்ஃப் கேட்குறாங்க, உங்கள் அம்மா என்ன அநியாயம் பண்ணுறாங்க பாருங்கள், இப்போ பதில் சொல்லுங்கள் அப்படின்னு. எனக்கு எங்கள் அம்மாவை பற்றியும் தெரியும், என் மனைவியை பற்றியும் தெரியும், அவங்க 2 பேரும் எப்பேற்பட்ட ஆளுங்கிறது தெரியும். ஆனால் அதை பற்றி ஒன்றும் சொல்லக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியும். நான் ஒன்றுமே தெரியாத மாதிரி இப்படி பேசாமல் நின்றுட்டு சொன்னேன், அம்மா நீ ஒரு 6 அறிவு உடைய மனிதர் குலம் தானே அப்படின்னு. ஆமாம், இப்போ என்ன சந்தேகம் அப்படியே என் மனைவியை பார்த்தேன், நீயும் ஒரு 6 அறிவு உடைய ஒரு மனிதர் தானே. ஆமாம், அதனால் உங்கள் 2 பேர் பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன், எனக்கு இதுக்கு ஒன்றும் சம்மந்தமே கிடையாது, எனக்கு இப்போ காப்பி வேணும்னு நான் பாட்டுக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு ஒரு 15 நிமிஷத்தில் அவங்க சமாதானம் ஆயிட்டாங்க. சில நேரங்களில் தலையிடுவதன் மூலம் பிரச்சனைகளை நீங்கள் அதிகமாக்குகிறீர்கள், மௌனமாக இருப்பதன் மூலம் பிரச்சனைகளை நிறுத்து போக விடுகிறீர்கள். இந்த டெக்னிக்கை தெரிஞ்சுக்கணும். எப்போ உணர்ச்சியை பயன்படுத்தணும், எப்போ அறிவை பயன்படுத்தணும், எப்போ வாழ்க்கையில் எதையுமே பயன்படுத்தக்கூடாது, கம்முன்னு பேசாமல் விட்டுடணும், அந்த பிரச்சனை தானாகவே தந்து போயிடும். ஏன் சார் இந்த நாட்டில் இல்லாத பிரச்சனையா சார்? 50 வருஷமாக இருக்கிற பிரச்சனை எத்தனை, 500 வருஷமாக இருக்கிற பிரச்சனை எத்தனை, 1000 வருஷமாக இருக்கிற பிரச்சனை எத்தனை, அதை சும்மா கிளறாமையே இருந்தால் போகிறோம். நான் பார்த்த ஒரு ஆச்சரியமான ஒரு உலக அரசியல் பற்றிய ஒரு வாக்கியம் யார் எழுதுறா தெரியுங்களா? லாவோட்ஸ் அப்படிங்கிற சீன அறிஞன் எழுதுறான். அவன் என்ன எழுதுறான் தெரியுங்களா? பெரிய நாட்டை ஆள்வது என்பது சின்ன மீனை சமைப்பது போல. மீன் சமைக்கிறதுலேயே பெரிய நாட்டை ஆள்வது என்பது சின்ன மீனை சமைப்பது போல. முடிக்கிறான் பாருங்க, அதிகம் கிளறக்கூடாது, அதிகம் கிளறினால் உடைந்து போய்விடும், அதனால் அதிகம் கிளறாமல் இருப்பது தெரிந்து வைத்திருக்க வேணும்னா. இது ரொம்ப பெரிய விஷயம். பெரிய நாட்டை ஆள்வது என்பது சின்ன மீனை சமைப்பது போல, அதிகம் கிளறக்கூடாது, கிளறினால் உடைந்து போய்விடும். அப்போ என்ன பண்ணணும்? கம்முன்னு இருக்கணும், சில விஷயத்தை அப்படியே விட்டுடணும், ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே கூலாகி ஒன்றுமே இல்லாமல் அப்படியே போயிடும். சரி, நாம் இப்போ 3 விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். அறிவை பயன்படுத்த வேண்டிய இடம் எது, உணர்ச்சியை பயன்படுத்த வேண்டிய இடம் எது, ரெண்டையும் இல்லாமல் பயன்படுத்தாமலேயே அமைதியாக ஒன்றுமே செய்யாமல் இருக்க வேண்டிய இடம் எது, எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம புரிந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். மனிதர்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க விரும்புவாங்க. சந்தோஷமாக இருக்க விரும்பும்போது எல்லாருமே ஒரே தரத்தில் ரசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ சில ஊரில் போவோம், எங்கள் பேச்சு அப்படியே வேதம் மாதிரி கொண்டாடுறவங்க இருப்பாங்க.
சில பேர் ஐயோ அந்த ஆளாக ஆரம்பித்தா நிறுத்த மாட்டாங்க. என் பேத்தியே எனக்கு ஒரு பேர் வச்சுருக்கா சார். என்ன தெரியுங்களா, வீட்டுக்கு போய் கதவை தட்டினா என் மக வைத்து பேத்தி கதவை திறந்துட்டு உள்ளே சொல்வா, அம்மா கருத்து கண்ணாயிரம் வந்திருக்கிறாருமா அப்படின்பா. அவள் எனக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறா கருத்து கண்ணா. எதுக்கு எடுத்தாலும் நான் கருத்து சொல்கிறேன்னா, அதனால கருத்து கண்ணாயிரம் வந்திருக்கிறாரு அப்படின்னு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எப்போவுமே சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒரு விஷயத்தை எடுத்துக்கூடாது. சில நேரத்தில் அதை எப்படி எடுத்துக்கணும், லைட்டாக எடுத்துக்கணும். அண்மையில் திருச்சியில் அப்துல் காதர் ஐயாவுடைய 75வது வயது விழா. பேராசிரியர் அப்துல் காதர் பேச்சாளர், கவிஞர், எழுத்தாளர், சிந்தனையாளர், நல்ல மனிதர், நல்ல நண்பர், பழகுவதற்கு அவருக்கு பவள விழா நடந்தது. அதுக்காக நான் போயிருந்தேன். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி சொன்னார். தேவர் முதல்லலாம் பெரிய பெரிய படம் ஹிந்தி நடிகர்களில் பயங்கர காஸ்ட்லி ஹீரோவை வச்சு படம் எடுத்தது தேவர் தான். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலையும் எம்ஜிஆர் மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான ஹீரோவை வச்சு படம் எடுத்தது தேவர் தான். திடீர்னு என்ன பண்ணிட்டார், ஒரு காலத்தில் ஆட்கள் ஹீரோவாக போட்டு படம் எடுக்கிறத நிறுத்திட்டு ஆட்டுக்கார அலமேல், அதாவது ஆடு தான் அதில் கதாநாயகன், இந்த மாதிரியெல்லாம் படம் எடுக்க ஆரம்பித்தார் அவர். இது அப்துல் காதர் ஒரு கவிதையில் சொல்லியிருக்கிறார். ஆட்டுக்கார அலமேல் படம் 100 நாள் ஓடிச்சு. அந்த ஆட்டை ஊர்வலமாக கூட்டிகிட்டு போனான், அதை அலங்காரம் பண்ணி வண்டியில். இதை அப்துல் காதர் கிண்டல் பண்ணி எழுதியிருந்தார் கவிதையில். என்ன சொன்னார், ஆடு கம்பீரமாகத்தான் இருந்தது, இங்கு மக்கள் தான் மந்தையாகி போனார்கள்னர். ஆடு என்னவோ கம்பீரமாகத்தான் நின்றது, ஆனால் இங்கு மக்கள் என்னவோ மந்தையாகி போனார்கள் அப்படின்னு. அதை நான் அவரை விழாவில் பாராட்டி சொன்னேன். இந்த கவிதை உங்கள் கவிதையை நீங்கள் சொல்லி தான் நான் கேட்டிருக்கிறேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு அவரை பாராட்டி சொல்கிறேன். அவர் சொன்னார், தம்பி நான் இன்னொரு செய்தி சொல்கிறேன். இப்போது ஆரம்பத்தில் பெரிய பெரிய இந்தி நடிகர்களையும் இந்தி கதாநாயகன் அப்புறம் தமிழ் கதாநாயகனை வச்சு படம் எடுத்தார். திடீர்னு அவர் என்ன பண்ணார், நாய கதாநாயகனை வச்சு படம் எடுத்தார், மாட்ட கதாநாயகனை வச்சு படம் எடுத்தார், அப்புறம் குரங்க கதாநாயகனை வச்சு படம் எடுத்தார், ஆடு வச்சு எடுத்தார். அப்போ இவர் மெதுவாக கேட்டார் அவர்கிட்ட பார்த்து, என்னங்க திடீர்னு ஆடு, நாய், குரங்கு இது மாதிரிலாம் தேவர் சொன்னாராம், நான் உண்மையை சொல்கிறதா இருந்தால் இதுங்களை கதாநாயகனாக போட்டு எடுக்கிறதுல ஒரு சௌரியம் இருக்குது. என்ன, ஷூட்டிங்க்கு கரெக்டாக டயத்துக்கு வந்துடும். அப்புறம் அதை கொண்டா இதை கொண்டான்னு தொந்தரவு பண்ணாதுங்க. அப்புறம் அதுங்க என்ன சொல்கிறோமோ அதை அழகாக செஞ்சுட்டு அதுங்க பாட்டுக்கு ஓரமாக போய் நினைக்கும், கொடுத்ததை சாப்பிடும். அப்புறம் போகும்போது கதாநாயகியை கூட்டிகிட்டு போகாது. அதனால எனக்கு ரொம்ப சௌரியம், அதுங்களை வச்சு படம் எடுக்கிறது தான் எனக்கு ரொம்ப சௌரியம் அப்படின்னு தேவர் சொன்னார். சார், ஒரு ஆட்டை மையமாக வச்சு கதை எடுக்கலாமா, இது இலக்கியமா, கேலி பேசுறது பேசலாம். இந்த உலகத்தில் லைட்டாக சில விஷயங்களை என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. எல்லாமே நீங்கள் ஐன்ஸ்டீன் தியரி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? ஐன்ஸ்டீன் தியரி மாதிரி ஆழமான விஷயங்களை வச்சு ஒரு கருத்தை உலகத்தில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறதுங்கிறது தவிர்க்க முடியாது, இன்னெவிட்டபிள். அது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக லைட்டாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதில் இலக்கியம் பண்ணுறது, சினிமா எடுக்கிறது, இவை எல்லாமே எந்த விதத்திலேயும் ஒரு பிழை அல்ல. நான் இதை எதுக்கு தெரியுமா சொல்ல வரேன், இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு ஸ்டாண்டு எடுத்துட்டாங்கன்னா நான் எடுத்த ஸ்டாண்டை தவிர பாக்கி அத்தனை பேருடைய ஸ்டாண்டும் தப்புன்னு பேசுவாங்க. அது கிடையாதுங்க. இந்த உலகத்தில் சரி தப்பே நம்ம யோசிச்சா கிடையாதுங்க. நான் சொல்கிற விஷயம் ரொம்ப ஆபத்தான விஷயந்தான், எனக்கு தெரிஞ்சே சொல்கிறேன். சரி தப்புங்கிற வார்த்தையே அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஒருத்தருடைய பார்வையில் எது சரியோ அது இன்னொருத்தருடைய பார்வையில் தப்பு, ஒருத்தருடைய பார்வையில் எது தப்போ அது இன்னொருத்தருடைய பார்வையில் சரி. இதுக்கு முழுக்க நம்ம தீர்ப்பெல்லாம் காணவே முடியாது, தீர்வே காண முடியாது. ஏன், அவங்க வளர்ந்த சூழ்நிலை அல்லது அவங்க மனசில் இருக்கிற நியாய அநியாயம் இது வேறு மாதிரியாக இருக்கும். இவங்க மனசில் இருக்கிற கருத்து, அவங்க வளர்ந்த சூழ்நிலை, அவங்க பார்க்குற பார்வை வேறையாக இருக்கும். இது புரியாமல் சில பேர் என்ன சொன்னி பேசுகிறது தப்பு, நீ ரொம்ப தப்பாக உளர்ற அப்படி சொல்லக்கூடாது. அவங்களுடைய கோணத்தில் அது கரெக்டு, இவங்களுடைய கோணத்தில் அது கரெக்டு. ஒரே ஒரு வேடிக்கை சொல்லட்டுமா, பாருங்களேன், இந்த மண்ணில் இப்படி 6ன்னு எழுதுங்க, 6ங்கிற நம்பர் எழுதுங்க. இந்த பக்கமாக ஒருத்தர் நின்றுக்கங்க, அந்த பக்கமாக ஒருத்தர் நின்றுக்கங்க. இது என்னன்னு கேளுங்க, இவன் 6ம்பா, அவன் 9ம்பா. அந்த பக்கம் நிற்கிறவன் 9ம்பா, இந்த பக்கம் நிற்கிறவன் 6ம்பா. இப்போ நீங்கள் இப்படி பார்த்தா அது 6, அப்படி பார்த்தா 9ன்னு புரிஞ்சுக்கிறவன் தான் புத்திசாலியை ஒழிய, இது 6 தான் நீ 9ன்னு சொல்கிறவன் பைத்தியம், 9 தான் 6ன்னு சொல்கிறவன் பைத்தியம்னா அவன் தான் பைத்தியம்.
இன்றைக்கி உலகம் முழுக்க அதுதான் நடக்குது. ஒன் சைடடாக போய் நின்றுக்கிட்டு எல்லாருமே அவங்க எந்த ஆங்கிள்லேருந்து பார்க்குறாங்களோ அதுதான் கரெக்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. நீங்கள் எப்போது சேலத்துக்கு பக்கத்தில் தாரமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த தாரமங்கலம்ங்கிற ஊருக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த தாரமங்கலம் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் ஒரு தூண் இருக்குது. அந்த கோயிலில் ஒரு சிற்பம் இருக்குது. எப்படின்னா ராமர் வாலி மேலே அம்பு விடுறாரு பாருங்க, அதை விளக்குவதற்கான ஒரு சிற்பம் செதுக்கி வச்சுருக்கான் அந்த சிற்பி. அவன் எவ்வளோ பெரிய யமகாதகம் பாருங்கள். நீங்கள் ராமருடைய தூண் இருக்குல்ல, அந்த ராமருடைய தூணில் முகத்தை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா வாலியினுடைய சிற்பம் தெரியும் ராமருக்கு. ஆனால் வாலி இருக்கிற இடத்துல முகத்தை வச்சு பார்த்தா ராமன் தெரியாது. ஏன்னா ராமன் வாலியை மறைஞ்சிருந்து அம்பு விட்டாருங்கிறது கதை. அவங்க ரெண்டு தூணும் பக்கம் பக்கமாக தான் செதுக்குறான். இப்படி ஒரு தூணு, அப்படி ஒரு தூணு. ஆனால் நீங்கள் ராமர் தூணில் நின்று பார்த்தா வாலி தெரிகிறாப்புல இருக்கும், வாலியோட தூணில் நின்று பார்த்தா ராமர் தெரியாது. அந்த மாதிரி அந்த சிற்பத்தை அவன் செதுக்கி வச்சிருக்கிறான். நீங்கள் கோயிலுக்கு போனால் தேங்காய் பழத்தோடு நிறுத்தாதீங்க. நம்ம தேங்காய் நமக்கு வந்துதா, நம்ம அர்ச்சனை தேங்காய் நம்ம சட்னிக்கு பிரமாதமாக இருக்குமா, அந்த அளவோட நிறுத்தக்கூடாது. சிற்பங்களை பார்க்கணும். திருநெல்வேலிக்கு போயிருப்பீங்க. திருநெல்வேலியில் 7 சுரங்களை எழுப்புற தூண் இருக்கு. நீங்கள் வாசித்து பார்த்துருக்கீங்களா? அதுதான் பார்வை. ஒரு கோயிலுக்கு போகும்போது 7 சுரங்களை அப்படி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான தூண் இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிருப்பீங்க. அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் அந்த குயில்கள் கூவின கான் அப்படின்னு ஆண்டாள் பாடுன அந்த இடம், அதாவது அந்த மாடம், அது அப்படியே இருக்கு. எந்த இடத்துல நின்று ஆண்டாள் பாடினா அப்படிங்கிறத பார்க்கணும், அப்படி அனுபவிக்கணும், ரசிக்கணும். சார், சுரதான்னு ஒரு கவிஞர், நாஸ்திகர். அவர் பை பர்த் நாஸ்திகர். அவர் வாழ்க்கையில் கடவுளை ஒத்துக்கிட்டதே கிடையாது. ஆனால் ஆண்டாள் கோயிலுக்கு பார்க்க வரணும்னு வந்தார். ஆண்டாள் கோயிலை முழுக்க மரியாதையாக எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்தாரு. புறப்படும் போது என்ன பண்ணார், குனிஞ்சு அந்த தோட்டத்திலேருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து பொட்டலம் கட்டி அவருடைய ஜிப்பா பேக்கெட்டில் வச்சுக்கிட்டார். அவர் யாருக்குமே புரியல, என்னங்க பண்ணுறீங்க, நீங்கள் பரம நாஸ்திகர், ஆனால் ஆண்டாள் கோயிலுக்குள்ளே வர்றீங்க, ஆண்டாளுடைய அந்த அந்த மண் இருக்கு, அதை எடுத்து இடுப்பில் வச்சுக்கிறீங்க. அப்பா, ஆண்டாள் மிகப்பெரிய கவிதை பாடிய கவிதாயினி, மிகப்பெரிய கவிஞர் ஆண்டாள். அவள் இங்கே தான் நடந்திருப்பா. அவள் காலடிப்பட்ட மண் என் வீட்டில் இருக்கணும்ப்பா, அதனால அந்த மண்ணை நான் எடுத்து பொட்டலமாக கட்டி வச்சுக்கிட்டேன். எவ்வளோ பெரிய தமிழச்சி, எவ்வளோ பெரிய கவிஞர் தெரியுமா ஆண்டாள். அதை நான் எப்படி விட முடியும்? நான் அப்படி சேர்க்குறேன். சிறந்த கவிஞர்கள் பிறந்த காலடி மண்ணெல்லாம் நான் சேர்த்துக்கிட்டு வரேன் அப்படின்னார். இதை எதுக்கு சொல்ல வரேன், ஒரு கோணத்தில் நம்ம பார்க்கும்போது பக்தி, ஒரு கோணத்தில் பார்க்கும்போது அது அழகான தமிழ் கவிதை. ஒரு சில பேர் இதை கொண்டாடுவாங்க, ஒரு சில பேர் அதை கொண்டாடுவாங்க. வாழ்க்கையில் எப்போவுமே ஒன் சைடடாக போய் நின்று நம்முடைய பார்வையை நம்ம வீணாக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் தாண்டி சிந்திப்பதற்குரிய ஒரு பார்க்கிற பழக்கம் நமக்கு வளரவாள். சரி, இப்போ அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு படி நம்ம மேலே போகலாம். நீங்கள்லாம் பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் அப்துல் காதரை பற்றி சொன்ன பாருங்கள். அவர் சொன்ன இன்னொரு நல்ல செய்தி இப்போ நீங்கள் ஞாபகத்துக்கு வந்து அதை சொல்லிடுறேன். ஊசி எல்லார் வீட்லேயும் இருக்கும்ல, ஊசி, துணி தைக்கிற ஊசி. இப்போ ஊசியோட முடிவில் இப்படி ஒரு வளைவு இருக்குல்ல, அந்த வளைவை என்ன சொல்லணும், கண்ணுன்னு தானே சொல்லணும். நார்மலாக உதாரணம் சொல்கிறதா இருந்தால் ஊசியோட கண்ணு அப்படின்னு தானே சொல்லணும். ஆனால் தமிழில் ஊசிக்கு காதுன்றான். அது இப்போ அது காதுங்கிறதுக்கு உங்களுக்கு நிரூபணம் வேணுமா? பட்டினத்தாருடைய பாடல், காதற்ற ஊசியும் வாராது காண்பும் கடை வழிக்கேங்கிறார். அப்போ ஊசிக்கு இருக்கிறது கண்ணு இல்லை, காது. ஏன் அதை காதுன்னு எழுதணும்? பாருங்க எப்படி அழகாக சிந்திக்கிறார் பாருங்க ஒரு சிந்தனையாளர். அவர் சொல்கிறாரு, அதுக்கு ஏன் காதுன்னு சொல்லுன்னா, நூல் நுழைவதால்னர். தமிழில் நூல்னா என்ன? திருக்குறள் நூல், கம்பராமாயணம் நூல், புறநானூறு நூல், நாலடியார் நூல். ஏன்னா நுவலப்படுவது நூல் அப்படின்னு ஆகும். நூல் நுழைவதால், காதில் தானே சார் நூல் நுழையுது. அது மட்டும் இல்லை, நூல் நுழைந்து கிழிசலை தைப்பதால், நூல் நுழைந்து நம்முடைய மனக்கிழிசலை தைப்பதால் அது காதுன்னு அதுக்கு எழுதி வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சாரு. என் பேரை தான் காதர்னர். காது பற்றி இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறதுனால காதர்னு தன்னுடைய பேச்சை முடிச்சாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது வரைக்கும் நம்ம யோசிச்சே பார்த்ததில்லை. ஊசிக்கு கண்ணுன்னு சொல்லாமல் அதை ஏன் காதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அப்புறம் அடுத்த ஒரு கோணம், நம்ம வந்து எந்தெந்த கோணத்தில் வாழ்க்கையை சிந்திக்கணுமோ அதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே போகிறேன். நாம் ஒன்று படிச்சிருந்தாலும் சிந்திச்சிருந்தாலும்
யாரையாவது பார்த்து இவன் படிக்கலை, இவனுக்கு சங்கீதத்தில் ஞானம் கிடையாது, இவன் மடையன், இவனுக்கு வந்து அதில் அறிவு கிடையாது, அவன் கம்மி, அப்படி நினைக்கவே கூடாது. இப்போ நான் சொல்கிறது ஒரு ஒரு நுட்பமான ஒரு பார்வை. இந்த உலகத்தில் கடவுளால் படைக்கப்பட்ட எந்த மனிதனுமே குறைவானவன் அல்ல. இந்த கிளாரிட்டி நமக்கு இருக்கணும். நான் வந்து எம்ஏ முடிச்சிட்டேன், டாக்டரேட் முடிச்சிட்டேன், இல்லை ஏதோ ஒரு பேச்சாளன் ஆகிட்டேன், நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படின்னா நான் பெரிய ஆள், அவங்க சின்ன ஆள் அப்படி நினைக்கவே கூடாது. எல்லா காலத்துலேயுமே நம்மளை விட இன்னொருத்தர் அறிவு குறைவாக நினைக்கக்கூடாது. இப்போ என்கிட்ட ஒருத்தர் சொல்வார், நான் யார் தெரியுமா, எம்ஏ பிஹெச்டி, அவன் யார் தெரியுமா, ஆஃப்டர் ஆல் கார் டிரைவர், அவனை என்ன நான் மதிக்கிறது? எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனே என் குழந்தைங்களுக்கு கார் டிரைவரை டிரைவர்னு கூப்பிடக்கூடாது, அண்ணான்னு கூப்பிடணும். என் குழந்தைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த முதல் பழக்கம், நீங்கள் டிரைவரை கூப்பிட்றதா இருந்தால் அந்த ஏஜை பொறுத்து அண்ணான்னு கூப்பிடணும், இல்லாட்டி ஐயான்னு கூப்பிடணும். அவங்கள வந்து டிரைவர்னு கூப்பிடுறது நல்ல பழக்கம் இல்லை. என் குழந்தைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த முதல் பழக்கம். ஏன், இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் நமக்காக உழைக்கிறவர்களை நன்றியோடு நம்ம நினைக்க பழகணும். அவங்க சாதாரணமாக நம்மளோட படிப்பு கம்மியாக இருக்கலாம், அவங்க பணம் கம்மியாக இருக்கலாம், அவங்களுடைய வாழ்க்கையில் ஏழ்மை இருக்கலாம், அதுக்காக நம்ம அவங்கள குறைவாக நினைக்க முடியாது. இன்னொன்று சொல்லட்டுமா, படிப்பு கம்மியாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறவனுக்கு கூட அவனுக்கு இருக்கிற அறிவு அப்படிங்கிறது ஒரு விஷயத்தில் நுட்பமாக இருக்கும், அது நமக்கு இருக்காது. நான் ஒரு தடவை டாப் ஸ்லிப்புன்னு பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குதுங்க, அந்த டாப் ஸ்லிப்புக்கு என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. கூட்டிகிட்டு போயிருந்த போது அங்கே இருக்கிற அந்த உள்ளுக்குள்ளே வாழற அந்த காட்டுக்குள்ளே வாழற மக்களை வச்சு இன்டீரியர் ஃபாரஸ்ட்டு கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. துணைக்கு போகணும் அப்படின்னு. ஒரு மாதிரி பேசுகிற ஒரு நபர் கூடவே வந்தவர் திடீர்னு என்னை பார்த்தாங்க, நில்லுங்க 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 அப்படின்ட்டு, பாருங்க அப்படின்னார். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஆனை வருதுங்க, ஆனை வருது ஜாக்கிரதை அப்படின்னார். யோ, ஆனை வருதுங்கிற கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் யானையும் தரல, ஒன்றும் தரல, எங்கேயா யானை வருது, வாசனை வருதுங்கோ, வாசனை வருதுங்கோன்னார். யானை போடுற சாணம், யானை வாசனை வருதுங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும். யானை எப்போ வேணாலும் வரலாம், எங்கே வேணாலும் வரலாம். இங்கேருந்து அவர் சொல்கிறாரு, இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குங்க அப்படிங்கிறாரு. இப்போ 5 கிலோமீட்டருக்குள்ளே யானை இருக்குதுங்கிறத வாசனையில் அவருக்கு கண்டுபிடிக்கிற அறிவு எனக்கு எந்த ஜென்மத்திலையுமே கிடையாது. இன்னும் சில பேருக்கு எதிரில் வந்தால் கூட கண்ணாடி போட்டால் தான் யானை தெரியுமே ஒழிய இல்லாட்டி தெரியாது. நீ எம்ஏவா பிஹெச்டியா என்னவா இருந்து என்ன பிரயோஜனம்? அவனுக்கு 5 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட யானை வருதுங்கிறது தெரியுது. அவனுடைய அறிவை நம்ம குறைவாக சொல்லலாமா? சில பேர் ஒரு அகங்காரத்தில் பேசுவாங்க, அவன் என்ன பெருசாக படித்தவன், கிழிச்சவன், நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படி சொல்லக்கூடாது. சார், எம்எஸ்சி கோல்டு மெடல் ஹார்டிகல்ச்சரல் சயின்ஸ், அதாவது தோட்டக்கலை, அதில் ஒருத்தர் படித்து சார் அசிஸ்டன்ட் டைரக்டராக போஸ்ட்டில் செலக்ட் ஆகி சார் வேலைக்கு போகிறார் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் ஹார்டிகல்ச்சரல் சயின்ஸ். அவர் ஒரு கவர்மெண்ட் தோட்டத்தை இப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிற அந்த பண்ணையில் வேலை பார்ப்பாங்கல்ல, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். துண்டை எடுத்து இப்படி கையில் வச்சுக்குவாங்க, ரொம்ப பணிவாக பேசுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் கூட வரார். அவர்கிட்ட சொல்கிறார், ஓ அறிவு இருக்காயா அவனுக்கு, இந்த மாதிரி இந்த செடியெல்லாம் நல்ல வெட்டி விடணும், அதுக்கு பேர் கவாத்து வாங்குறதுன்னு பேர், வெட்டி விடணும், நல்லா வெட்டணும். சொல்கிறார், எதுக்குங்க அவர் கேட்டார், எதுக்குங்க அப்படின்னார். நல்லா வெட்டினா தாயா மாங்காய் நல்லா காய்க்கணும், மாங்காய் பெருசு பெருசாக காய்க்கணும் அப்படின்னா இந்த மரத்தெல்லாம் வெட்டி விடணும். அவர் சொன்னால், எவ்வளோ வெட்டி விட்டாலும் அது மாங்காய் காய்க்காதுங்கோ. நீನು திமிரா பேசுறியா, நான் எம்எஸ்சி கோல்டு மெடல் தெரியுமா, எவ்வளோ வெட்டி விட்டாலும் மாங்காய் காய்க்காது. இல்லைங்கோ, சாமி மேலே சத்தியமாக மாங்காய் காய்க்காதுங்கோ, ஏன்னா அது இழுப்ப மரங்கோ. மூஞ்சி கொண்டு போய் எங்கே வச்சுக்கிறது? அப்புறம் பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கான் நமக்கு தான் அறிவு இருக்குது, மற்றவனுக்குலாம் அறிவு இல்லைன்னு நினைக்கிறான். தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. எல்லாருமே அறிவுள்ளவர்கள் தான் என்ற எண்ணத்தோடு அவர்களை நாம் வணங்கவும் வாழ்த்தவும் கடமைப்பட்டு இருக்கிறோம். ரெஸ்பெக்ட் ஆல். இது வந்து நம்ம லைஃப்பில் எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான மெசேஜ் இது. சார், நீங்கள் போகிறீங்கல்ல, கார் போகும்போது திடீர்னு 100 ஆடு மேய்ச்சிக்கிட்டு வருவார் சார். ஒரு சில பேர் 100 ஆடு மேய்ச்சிக்கிட்டு வர ஒருத்தருக்கு ஒவ்வொரு ஆடையும் இண்டிவிஜுவலாக அடையாளம் தெரியும் சார். நல்லா தெரியுமா? நமக்கு 100 எருமை நிறுத்தினா வித்தியாசம் தெரியுமா? 100 ஆடு நிறுத்தினா வித்தியாசம் தெரியுமா? எல்லாம் ஒரே டிசைனாக வேறு இருக்கும். இப்போ வேறு எல்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனில் பிறகுதா டிசைன்லாம் பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். மூக்கு, காது, கோடு, கீடு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆடு மேய்க்கிறார் பாருங்க, 100 ஆட்டையும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக தெரிஞ்சு வச்சுருப்பார் சார். அவர் சொல்லுவார், எங்கே அந்த மூக்கை நான் காணும், அந்த கொம்பை நான் காணும்,
அப்படிம்பாரு. எந்த ஒரு ஆட்டுக்கு பேர் வச்சுருப்பார், எல்லாம் வந்துருச்சு, அது மட்டும் எங்கே நின்றுக்கிட்டு இருக்குதுன்னு தெரியலையே அப்படிம்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம் எவ்வளவோ படிச்சிருக்கிறோம், ஒவ்வொரு ஆடையும் தனித்தனியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? நம்ம படிப்பு வேறு மாதிரி, நம்ம அறிவு வேறு மாதிரி, நம்முடைய திறமை வேறு மாதிரி. ஒன்று மறந்துடாதீங்க, அவனுக்கு திறமை இல்லைன்னு பொருள் இல்லை, அவன் திறமை உனக்கு பெருசாக தெரியலேன்னு அர்த்தம். அவருக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு ஒரு குவாலிட்டி இருக்குல்ல, 100 ஆட்டையும் இண்டிவிஜுவலாக அடையாளம் காணக்கூடிய திறமை அவருக்கு இருக்கிற மாதிரி நமக்கு அது இல்லை. அதை மதிக்க பழகணும். இது புரியாமல் தான் பல பேர் மற்றவங்களை இன்சல்ட் பண்ணுறதையே ஒரு பழக்கமாக எடுத்துக்குவாங்க. தான் ரொம்ப ஒஸ்தி, மற்றவங்களாம் மட்டம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. தயவுசெய்து அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. இந்த உலகத்தில் எல்லாரும் மரியாதைக்குரியவங்க, எல்லாரும் சமமாக மரியாதை பெறுவதற்கான தகுதி உடையவங்க. எங்கள் அப்பா சுகி சுப்பிரமணியன்னு பேர். அவர் பழைய காலத்தில் நிறைய கதைகளெல்லாம் எழுதி வச்சார். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல்னு எழுதி வைப்பார். எந்த கதையை கேட்டாலும் எழுதி வைப்பார் எங்கள் அப்பா. ஏன்னா அவர் ரேடியோ நாடகத்தில் இருந்தார், அதனால கதைகளை விட மாட்டார். எந்த கதை, தெங்கச்சி சுவாமிநாதன் இப்போ கதையெல்லாம் சொன்னார் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் முன்னாடியே எங்கள் அப்பா கதைகளை கலெக்ட் பண்ணி வைப்பார். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல்னு. அது எங்கள் அப்பாவுடைய தங்கச்சிக்கு சீனியர் எங்கள் அப்பா ஆல் இண்டியா ரேடியோவில். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதில் ஒரு கதை எங்கள் அப்பா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது நான் பொழுது போலேன்னு ஒரு நாள் படிக்கிறேன் சார். எவ்வளோ அருமையான ஒரு கதை பாருங்கள். ஒருத்தர் முடி திருத்திக் கொள்வதற்காக உட்கார்ந்துருக்கார். அவருக்கு முடி திருத்துறதுக்காக ஒரு சகோதரர் முடி திருத்துறதுக்கு வர்றார். இந்த முடி திருத்தி, அந்த காலத்தில் வீட்டுக்கு வந்து முடி திருத்த சொல்லுவாங்க, யாரும் போக மாட்டாங்க ஷாப்புக்கு. இவங்க உட்காந்துக்குவாங்க, அவங்க வருவாங்க, வந்து முடி திருத்தி விடுவாங்க. இவருக்கு ஒரு சின்ன ஆணவம், அவன் என்ன சாதாரணமான ஆள் தான், நம்ம எவ்வளவோ படித்தவன் அப்படிங்கிறதுனால அவனை அலட்சியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவரை இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆரம்பித்தார். என்ன கேள்வி கேட்டார், இந்த ஊர்லேயே வெட்டுறது நீ தானே அப்படின்னாரு. ஆமாம். அப்போ வெட்டி பையன்னு ஒன்று சொல்லட்டுமான்னார். வெட்டி பைய, இந்த ஊர்லேயே வெட்டி பையன்னு ஒன்று சொல்லட்டுமா? அவர் கோபம் வருது, பெரிய மனுஷன்ட்ட கோபத்தை காட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால, என்னமோங்க ஐயா, ஐயா என்னமோ பேசுகிறீங்க, கேட்டுக்க வேண்டியது தான். ஐயா தமாஷா சிரிக்க பேசுகிறீங்க, பேசுங்க அப்படின்னார். சிரிக்க பேசுகிறீங்க அப்படின்னு அதை ஒரு ஜோக் ஆக்கிட்டார் நாசுக்கா. இது ஒரு டிப்ளமசி. நம்மளை மற்றவங்க திட்டும் போது அதை காமெடி ஆக்கிடுறது. ஐயா எதை சிரிக்க பேசுகிறீங்க, பேசுங்க அப்படின்னு. அடுத்த கேள்வி கேட்டார், தமிழில் ஒன்று சொல்லும்போது நாவிதர்னு சொல்கிறாங்களே, ஆக்சுவலாக உனக்கு கையில் தானே நீ வேலை பார்க்குற, கையை வச்சு தானே முடி வெட்டுற, அப்போது ஏதோ கையோடு அடையாளப்படுத்தி தானே உன்னை சொல்லணும், நாவிதர்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி நீ யோசிச்சதே இல்லையா, உன்னை ஏன் அப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு. அவன் மகா கெட்டிக்கார். அவர் சொன்னார், ஐயா முடி வெட்டும் போது சமயத்தில் கத்திரிக்கோள் அங்கங்கே பட்டு காதை கூட வெட்டிடுங்கய்யா. இவன் கொஞ்சம் வழிக்கு வரணும். இவன் முடி வெட்டும் போது காதில் இதில் கத்திரிக்கோள் போட்டுதுன்னா அப்படியே வெட்டிடுங்கய்யா. அதனால் நாங்கள் நாக்கில் எதமாக பேசணுங்க, அதனால் எங்களை நாவிதர்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்கய்யா. இனிமையாக பேசிக்கிட்டே முடி வெட்டுங்கய்யா. குழந்தைங்க வெட்டிக்காது, ஓன்னு அழுவோம். அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டே நாங்கள் அப்படியே அதாவது தொழில் செய்யும்போது நாக்கில் எதமாக இருந்து பேசணும் அப்படின்னு வச்சுருக்கலாங்க ஐயா. நான் என்ன படித்தேன், நான் என்னத்தை கண்டேன் அப்படின்னு. இவர் அவனை எப்படியாவது சீண்டி கோவப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அடுத்தாப்புல ஒரு கேள்வி கேட்டார். கையில் என்னமோ வச்சுருக்கேன், அதுக்கு என்ன பேர் அப்படின்னார். கத்திரிக்கோளுங்கய்யா அப்படின்னா. கத்திரி இருக்குது, கோல் எங்கே இருக்குதுன்னார். எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கும் பதில். கையில் என்ன கோலாக வச்சுருக்கிற, கோல் இல்லை செங்கோல் எழுதுகோல். அப்போ கோல்னு சொன்னால் கொம்பு இருக்கணும், இல்லை நீ கத்திரி வச்சுருக்கிற, கோல் எங்கே வச்சுருக்கிற, இது என்ன கத்திரிக்கோல்னு சொல்கிறியேன்னு. அவன் கடுப்பாயிட்டான். எவ்வளோ நேரம் வரைக்கும் அவர் பொறுமையாக இருந்தார். எவ்வளோ நேரம் இவன் பண்ணுற இம்சையை பொறுத்துக்கிட்டே இருக்கிறது. விடுங்கய்யா, நாம் நம்ம வேலையை பார்ப்போம், இப்போ வச்சுங்கன்ட்டு அப்படியே என்ன பண்ணார், இந்த முடிய வரும்போது இவர் கேட்குறாரு, யார் படித்தவர், அவனை பார்த்து கேட்குறாரு, சரி கூலி என்னன்னு தெரியாமல் நான் எப்படி தலையை கொடுக்குறது, விஷயத்துக்கு வாண்டுறிய, நீ சவரம் பண்ணுறதுக்கு எவ்வளவு காசு வாங்குவேன், முடி வெட்டுறதுக்கு எவ்வளோ காசு வாங்குவேன். சவரம் பண்ணுறதுனா நமக்கு தெரியும், ஃபேஸ். முடி வெட்டுறதுன்னா அது வேறு ஒரு கணக்கு இருக்குல்ல, டெக்னிக்கலாக வேணும்னு கேட்குறாரு. சவரம் பண்ணுறதுக்கு எவ்வளோ வாங்குவேன், முடி வெட்டுறதுக்கு எவ்வளோ வாங்குவேன். ஐயா அந்த காலத்து இது கதை இது. ஐயா சவரம் பண்ணால் ஒரன்னா வாங்குவாங்க, ஏன் முடி வெட்டுறதா இருந்தால் நான்லாம் வாங்குவேன். இவருக்கு எவ்வளோ படித்த திமிரு பாருங்க. அப்போ என் தலையை சவரம் பண்ணுன்னார். டெக்னிக்கலாக பேசுகிறாரா. அப்போ என் தலையை சவரம், அப்போ நீ வாங்கினா ஒரனா தானே வாங்க முடியும், பண்ணுன்னார். அவர் ஒன்றும் கண்டுக்கல. செத்தாங்க, அதனால என்ன ஐயா பெரியவர் சொல்கிறீங்க, செஞ்சா போச்சு அப்படின்ட்டு க்ளீனாக தலையை எடுத்தார். எடுத்துட்டு புருவத்துக்கிட்ட வந்தார்.
ஐயா புருவம் வேணுங்களா அப்படின்னு. புருவம் வேணும். இவர் என்ன அர்த்தத்தை சொல்றாரு? கத்தி அது மேலே வச்சிருக்கணும். வேணாம் 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 வேணான்னாரு. பட்டுன்னு எடுத்துட்டு வேணான்னு தானுங்க சொன்னீங்க, எடுத்துட்டேன்னாரு. புருவத்தை எடுத்தால் எப்படி இருக்கும்? புருவத்தை எடுத்தால் எப்படி இருக்கும்? ஐயா வேணான்னு தானுங்க சொன்னீங்க, அதான் எடுத்துட்டேன்னாரு. உலகத்திலே ஒரு மனுஷனை குரூரமாக பார்க்கணுன்னா புருவத்தை எடுத்துட்டா போகிறோம். லேடிஸ் கோவித்துக் கொள்ள வேண்டாம், அதற்காகவே 500 ரூபாய் மாதம் செலவு செய்ய வேண்டிய ஒரு பெரிய பணி ஆண்களுக்கு எப்போதும் காத்திருக்கிறது. விட்டுருங்க, அது திருத்துதல். ரைட், ஓகே. அதாவது ஒரு மாதிரி வில்லு மாதிரி கொண்டாடுவாங்க, அப்படி அழகாக. ரைட், இவருக்கு எடுத்துட்டா எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? அடுத்து மீசை கிட்ட வந்தார் பாருங்க. இப்போ மறுபடியும் மீசை கிட்ட வந்தோடனே இவர் என்ன சொன்னார்? அதுக்கிட்ட வந்தோடனே அது வெட்டிடுவானோங்கிற அர்த்தத்தில் இவர் என்ன பண்ணார்? வேணா 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 வேணான்னு பாருங்க. வெட்டி கீழே போட்டீங்க தான் வேணான்னு நீங்களே எடுத்துட்டேன். இப்போ இவ்வளவு நேரம் இவர் கொடுத்த வாய்க்கு அவர் பரிசு கொடுத்துட்டார். இதோட இவர் தெருவில் போக முடியுமா? அவர் புருவமும் இல்லாமல் மீசையும் இல்லாமல் எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தலையும் மொத்தமாக எடுத்துட்டா பார்க்குறதுக்கு. இந்த கதை எங்கள் அப்பா எழுதி வச்சுருந்தார், அந்த அந்த புஸ்தகத்தில் எழுதி வச்சுருந்தார். நான் அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டால், இன்னொருவரை அவமதிப்பதற்காக அவர்களை அவமானப்படுத்தும்படி பேசுகிறவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேணும். நமக்கு அதற்கு உரிமை இல்லை. இன்னொருத்தரை காயப்படுத்த நமக்கு உரிமை இல்லை. அவங்களும் நமக்கு ஈக்குவலான அறிவு உள்ளவங்க. அவங்க பதிலுக்கு கோவப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால், பதிலுக்கு அவங்க சினமடைஞ்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆபத்து சாதாரணமாக இருக்காது. இதெல்லாம் சின்ன விஷயந்தான். நாம் இந்த சார் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் நான் உங்களை கேட்டுட்டு போட்டுமா? புது வருஷம் உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் உதவியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நன்றியோடு இருங்கள். சின்ன விண்ணப்பம் தான். தேங்க் தம். யாராக இருந்தால் இருக்கலாம், சின்ன விஷயமா இருக்கலாம். ஹோட்டலில் வந்து சார் அவர் வேலை தான் பார்க்குறாரு. ஹோட்டலில் அவர் கொண்டு வந்து தண்ணி எடுத்து வைக்கிறாரு. தம்பி தேங்க்யூ. கூப்பிடும்போதே கண்ணா இது இருக்காப்பா, காஃபி இருக்காப்பா, ராஜா ஃபில்டர் காஃபி இருக்காப்பா, உங்களுக்கு என்ன வேணுமோ கண்ணா ராஜா, என்ன குறைஞ்சி போச்சு? ஏய் பாப்பா ஏன்னு ஏன் கூப்பிடணும்? அவங்க மனுஷங்க இல்லையா? இன்னைக்கு சொல்கிற அன்பை விதைக்கிறவர்கள் அன்பை அறுவடை செய்கிறார்கள். வம்பு சொல்லை விதைக்கிறவர்கள் வம்பு சொல்லையே மீண்டும் அறுவடை செய்கிறார்கள். நீ எதை விதைக்கிறாயோ அதையே உன் வாழ்க்கையில் அறுவடை செய்ய வேண்டி வரும். இந்த இயற்கை இதை மாற்ற முடியுமா? கேட்கும்போதே கண்ணா இது என்னப்பா இது எப்படிப்பா சாப்பிட முடியும், ப்ளீஸ் கொஞ்சம் தயவுசெய்து எனக்கு அது மாதிரி கொடுக்குறியா அப்படின்னா கண்டிப்பாக செய்வார். எவ்வளவு கோபக்காரங்களாக இருந்தாலும் நம்ம கேட்குற முறையில் நமக்கு அவங்க செய்வார். எந்திரிக்கும் போது வெறும் டிப்ஸு கொடுத்துட்றவங்க அது பெருசு இல்லை. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் கைண்ட்னஸ், நீ ரொம்ப அன்பாக எங்களை கவனிச்சிட்டீங்கப்பா, நல்லா இருங்க, சௌக்கியமாக இருங்க. 2 வார்த்தை, ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஸோ யாராக இருந்தாலும் சரி, எல்லாம் நமக்கு போவோம். சில பேர் கேட் திறந்து விடுவாங்க, நம்ம போவோம். நகர்ந்து சில பேர் லேசாக வழி விடுவாங்க. லிஃப்ட்டுக்குள்ளே நம்ம போகிறதா இருப்போம், அவங்க போகிறதா இருந்தவங்க நகர்ந்துட்டு நீங்கள் போங்க அப்படிம்பாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் சின்ன உதவி யாராவது பண்ணால் கூட அவங்களுக்கு நீங்கள் நன்றியாக இருந்தால் நேற்று பார்த்த வானம் நாளைக்கு இருக்காது. ஒரு புதிய வானமும் ஒரு புதிய பூமியும் நன்றி உணர்ச்சியின் மூலமாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. கனிவு, அன்பு, நன்றி, இந்த அடிப்படையில் நாம் அதை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் வம்பு பண்ணி சில பேரை மற்றவங்க ஏமாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. யாரையாவது இன்னொருத்தரை ஏமாற்றணும், அவங்கள அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் ரொம்ப தவறு. நான் வந்து வக்கீலுக்கு படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டவன். எங்கள் வக்கீல் ஃபீல்டில் வந்து ஒரு ஜோக்கு உண்டு. எப்படின்னா, ஒருத்தருக்கு வேலை இல்லை வக்கீலுக்கு. அவருக்கு ஒன்றும் கேஸ் கிடைச்சா தானே உண்டு, கிடைக்கலன்னா அவர் என்ன பண்ணுவார்? கிடைக்கல, எவங்கிட்ட போய் எப்படி பணம் தேத்துறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு டாக்டர் போர்டு போட்டிருந்தார், இங்கே வந்து எல்லா வியாதிக்கும் சரி பண்ணுவேன், 500 ரூபாய் ஃபீஸு அப்படின்னு. ஒரு வேளை சரியில்லை அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா, நான் சரி பண்ணலன்னு நிரூபிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு 1000 ரூபாயை திருப்பி தரேன் அப்படின்னு. இவர் பார்த்தார், இன்றைக்கி நம்ம எப்படியாவது இதில் சம்பாதிச்சிட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஐடியாவோடு நேராக உள்ளே போய் அவர்கிட்ட சொன்னார், இந்த நாக்கே மறந்து போச்சு. இந்த கொரோனாக்கு அப்புறம் பல பேருக்கு நாக்கு மறந்து போச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது, அது ரொம்ப சௌரியம். வீட்டில் இது சாம்பாரா ரசமா, இது என்ன இது அப்படின்னு கேட்குறாப்புல சில பேருக்கு அந்த நாக்கு மறந்து போயிடும். இதை விட சில பேர் வெளியில் போய் சாப்பிட்டு வந்து ஒய்ஃபுக்கு கதை சொல்லுவான், அந்த வீட்டில் ஒரு மீன் குழம்பு வச்சுருந்தான் பாருன்னு. சில அம்மா தான் பொறுமையாக கேட்கும், சில அம்மா சொல்லும், அங்கங்கே போய் இப்படி தின்னுட்டு வர நாக்கை இழுத்து வச்சு அறுத்தா என்ன
அன்னையோடு அதை கேட்குறத விட்டுருவான், இனிமேல் நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு. இது அப்படி இல்லை, கொஞ்சம் ஒரு நாக்கு இவருக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் சொல்கிறாரு, என் நாக்கு டேஸ்ட்டே தெரியலப்பா அப்படின்னு. அந்த டாக்டர் ரொம்ப கிளவர். அவர் சொன்னார், நர்ஸை கூப்பிட்டு, அம்மா அந்த 11ஆம் நம்பர் பாட்டில் அதில் இங்க் ஃபில்லரில் ஒரு 2 ட்ராப் எடுத்துகிட்டு வா. 11ஆம் நம்பர் பாட்டில். அந்தம்மா அந்த 11ஆம் நம்பர் பாட்டிலை எடுத்து 2 இங்க் ஃபில்லரில் நல்லா அப்படி எடுத்து அங்கேருந்து வந்து நாக்கு நீட்டுங்க அப்படின்னு. நாக்கில் அதை மருந்தை விட்ட உடனே துப்பிட்டு பெட்ரோலில் ஊற்றுற அப்படின்னா 500 ரூபா கொடுங்க அப்படின்னு. எது பெட்ரோல்னு கரெக்டாக தெரியுதுன்னு சொன்னால் நாக்கை சரியாக்கிட்டேன். என்கிட்ட வரும்போது உங்களுக்கு நாக்கில் டேஸ்ட்டு தெரில, ஆனால் நான் மருந்து கொடுத்த உடனே பார்த்தீங்களா பெட்ரோலுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, 500 ரூபா கொடுங்க. அவர் அன்றைக்கி போயிட்டார். சரி இன்றைக்கி நமக்கு நேரம் சரியில்லை என்னமோ போயிட்டோம், முடிச்சிட்டார், போயிட்டார். அவர் அடுத்த நாள் என்ன, அடுத்து ஒரு 2-3 ஒரு வாரம் கழிச்சு அங்கேருந்து வந்து, தம்பி வர எனக்கு மறதி ஜாஸ்தியாக போச்சுப்பா, எல்லாம் மறந்து போகுது, வக்கீலாக வேறு இருந்துக்கிட்டு வக்கீலில் மறதியாக இருந்தால் எப்படி எல்லாம் பண்ணுறது, ரொம்ப மறதியாக இருக்குது, அதுக்கு மருந்து கொடு, சரியாகிட்டேன்னு வச்சுக்கோ, ரொம்ப சௌகரியம், நான் உனக்கு 500 ரூபா கொடுத்துருவேன், அதை பற்றி ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, சரியாக்கலைன்னா நீ 1000 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கணும். டாக்டர் ஒன்றும் சொல்லலை. நர்ஸை திரும்பி பார்த்தார். அந்த 11ஆம் நம்பர் பாட்டில் எடு அப்படின்னார். அது பெட்ரோல் ஆச்சு என்னார் சரிங்களா. 11ஆம் நம்பர் பெட்ரோல்னு உங்களுக்கு கரெக்டாக ஞாபகத்தில் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் உள்ளே நுழையும் போது மறதியோடு வந்தீங்களா, நான் பாருங்கள் மாற்றிட்டேன், இப்போ உங்களுக்கு ஞாபகம் உள்ளவராக ஆக்கிட்டேன். 11ஆம் நம்பர் பாட்டிலில் பெட்ரோல் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்ம சாமர்த்தியம். மரியாதை 500 ரூபா கொடுங்கன்னார். இன்றைக்கும் தலையெழுத்தையே நான் 500 ரூபா கொடுத்துட்டாரு. திரும்பி ஒரு மாதம் கழிச்சு இவரை எப்படினா இவங்ககிட்டேருந்து இந்த 500 1000 வசூல் பண்ணுறது, எப்படியாவது வசூல் பண்ணிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அங்கேருந்து வந்து தடுமாறி அங்கேருந்து ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே இப்படி தடுமாறி அங்கேருந்து வந்து உட்காந்து, தம்பி கண்ணெல்லாம் பார்வை சரியாக தெரிய மாட்டேங்குதுப்பா, பார்வையே மங்கி போச்சு, நீ ஏதாவது வைத்தியம் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு. இவர் உடனே, இல்லைங்க மற்றதுக்கெல்லாம் என்கிட்ட மருந்து இருந்தது, இந்த மருந்து என்கிட்ட தீர்ந்து போயிடுச்சு, அதனால் நான் இதுக்கு இப்போ வைத்தியம் பண்ண முடியாது, ஆனால் நம்ம ஒப்பந்தப்படி வெளியில் போர்டு போட்டிருக்கேன், அது உங்களுக்கு தெரியும், ஒப்பந்தப்படி என்னன்னா அப்படி பார்த்தா நீ 1000 ரூபா கொடுக்கணும்பா, அந்த 1000 ரூபா கொடுத்துட்டேன்னா சரி தான் உனக்கு வைத்தியம் பண்ண முடியல, நான் போயிடுவேன் அப்படின்னார். வேணும்னு ஒரு 100 ரூபாயை எடுத்து கையில் கொடுத்தாரு. அதை வாங்கின உடனே யாரை ஏமாத்துற, என்னடே 100 ரூபாய் கொடுத்துட்டு 1000, எவ்வளோ தெளிவாக கண்ணு தெரியுது பார்த்தீங்களா, என்னமோ கண்ணு தெரியலன்னு உள்ளே வந்தீங்களே, எவ்வளோ தெளிவாக கண்ணு அதான் நம்ம மருந்தோட மகிமையே. இங்கே உள்ளே வந்துட்டாலே அவனுக்கு அவன் வியாதி தெரியாப்போம், இவனோட நம்ம போராட முடியாதப்பா, ஒதுங்கி போயிட்டான். இந்த கதை வேடிக்கையாக இருக்கலாம், நான் சொல்ல வந்தது என்னன்னா, அதாவது இன்னொருவரை நாம் குறை கண்டுபிடிக்கணும்னே சில பேர் வாழ்கிறாங்க பாருங்கள், அவங்க தானும் சந்தோஷமாக வாழ முடியாது, மற்றவங்களையும் சந்தோஷமாக வாழ விட முடியாது. நம்ம லைஃபோட நோக்கமே இன்னொருவரை குறை கண்டுபிடி. நான் இப்போ பெரிய தியரி சொல்ல போகிறேன், ஆனால் அதை ஈஸியாக சொல்ல போகிறேன். மேனேஜ்மெண்ட் சயின்ஸ்னு ஒன்று கற்றுக் கொடுக்குறான் சார். மேனேஜ்மெண்ட் டெக்னிக்லேயே ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா, நீங்கள் குறை சொல்கிறவங்க தன்னை பெரிய நிர்வாகியாக நினச்சிக்குவாங்க, கிடையாதுங்க. ஒருத்தருடைய குறைய புரிய வைக்கிறவன் தாங்க நிர்வாகி. அவங்க குறைய அவங்களுக்கு புரியும்படியாக சொல்லாமல் வெறும்ன குறையே சொல்லிக்கிட்டே இருக்கான்னு வச்சுங்க ஒருத்தன், அந்த சரியான மேனேஜ்மெண்ட் டெக்னிக் தெரிஞ்சவன் இல்லை. இது சரியில்லைன்னா அப்படி சொல்லக்கூடாது. இது சரியா சரியில்லையாங்கிறது எதை வச்சு முடிவுக்கு வர்ற, அதுக்கு என்ன காரணம், அதுக்கு அளவுகோல் என்ன அப்படிங்கிறத சொல்லி, இப்போ இது சாம்பார் அப்படின்னு சார் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்களேன். நான் அமெரிக்கா போயிருந்தேன், அந்த பெருமைக்காக சொல்லலை, நான் 15 தடவை போயிருக்கேன், அது இன்னும் பெருமையாக இருக்கோ மன்னிச்சிருங்க. அமெரிக்காவில் மெக்டொனால்டு இருக்கு இல்லையா, மெக்டொனால்டு கம்பெனி, அந்த ஒரு தடவை காஃபி குடிக்கிறதுக்கு போயிருந்தோம் மெக்டொனால்டில். அப்போ அந்த கம்பெனியில் நடந்த அந்த கடையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு அதை சொன்னாங்க. இதை பாருங்களேன், டிரைவினில் போய் காஃபி வாங்கலாங்க, காரை கொண்டு போய் இப்படி நிறுத்திட்டு நீங்கள் அந்த அப்படி கையை நீட்டினீங்கன்னா அது இத்தா பெரிய, நம்ம ஊர் பெரிய படிக்கு ஒரு படியில் காப்பி கொடுப்பான், பெரிய படிக்கு ஒரு படி காப்பி கொடுப்பான், நல்ல இவ்வளோ பெரிய இத்தா பெரிய டம்ளரில். அமெரிக்கன் ஒவ்வொருத்தருமே சைஸு அப்படி தானே இருப்பான், ஆளும் உயரமாக ஸ்டவுட்டாக அப்படியே. அது இத்தா பெரிய படிக்கு ஒரு படி காப்பி. இவன் காரில் பாருங்களேன் இப்படி நீட்டி வாங்கியிருக்கான், அவன் காப்பி கொடுத்துருக்குறான். உங்களுக்கு தெரியும் அது பேப்பர் கப்பு, அதை வாங்கும் போதே பொத்துன்னு விழுந்துருச்சு. இவன் தொடையில் விழுந்துருச்சு, தொடை வெந்து போச்சு. கொதிக்கும்ல காப்பி, தொடை வெந்து போச்சு. நீங்கள் நம்ம ஊர் மாதிரிலாம் அப்படி ஹோட்டலுக்காரங்களை விட மாட்டாங்க, அமெரிக்காக்காரங்க விட மாட்டாங்க. உடனே கேஸ் போட்டான்.
என்னன்னா இவன் காப்பி நான் வாங்கினேன், அது விழுந்தது, நான் கொட்டினேன் அவன் கொட்டினேங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த சூடு என் தொடையில் பட்டு தொடை வெந்து போச்சு, எனக்கு இவன் $50,000 நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு கேஸ் போட்டான். அந்த அந்த கேஸை மெக்டொனால்டுக்காக நடத்தின வக்கீல் இருக்கான் பாருங்க, அவன் பெரிய ஆள், இந்த உலகத்திலே பெரிய ஆள். அவன் பிரமாதமாக நடத்துகிறான், கேஸை பிரமாதமாக நடத்துகிறான். ஆனால் இவன் வக்கீல் எப்படி ஜெயிச்சான் அப்படின்னா, நீதிபதி கேட்குறாரு, ஏப்பா காப்பினா சூடாக தானேப்பா இருக்கும், வாங்குறவன் தானேப்பா ஒழுங்காக வாங்கினான், அது என்ன அந்த காப்பி மேலே விழுந்ததால தான் தொடை வெந்து போச்சுன்னு நீ பேசிக்கிட்டு உட்காந்துருக்குற, இது ஒரு ஆர்குமெண்ட்னு எடுத்து $50,000 நான் சாங்ஷன் பண்ண முடியுமா, நீ ப்ரூவ் பண்ணணும், அது ஏன் அதுதான் அந்த காப்பி வந்து பயங்கர சூடானதுங்கிறத நான் எப்படி நம்புறதுன்னு. இவன் என் பாருங்க யமகாதங்க 11:05 மார்னிங் 11:05 அது சரௌண்டிங் ஏரியாவில் இருக்கிற எல்லா காப்பி கடையிலேருந்து காப்பி வாங்கியிருக்கான். ஆளை விட்டு டெம்பரேச்சர் ரீட் பண்ணுறான். எல்லா கடையிலேருந்து வாங்கி டெம்பரேச்சரை எடுத்துட்டு, இந்த கடையில் இவ்வளோ டிகிரி, இந்த கடையில் இவ்வளோ டிகிரி, இந்த கடையில் இவ்வளோ டிகிரி, இந்த கடையில் இவ்வளோ டிகிரி. ஆனால் இவன் கடையில் மட்டும் காப்பி இவ்வளோ டிகிரி இருந்தது, அதனால தான் வெந்து போச்சுருந்தான். எப்படி ப்ரூவ் பண்ணுறான் பாருங்க. இவன் காப்பியால் தான் என் தொடை வெந்ததுங்கிறத நிரூபிக்கிறதுக்கு பாயிண்ட்டு. அதே நேரத்தில் எத்தனை காப்பி கடை இருக்குது உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்டார்பக்ஸு அது மாதிரி நூற்றுக்கணக்கான கடை இருக்குல்ல, காப்பி கடை இருக்குல்ல, எல்லா கடைக்கும் போய் ஒரு 7 இடத்துல காப்பி வாங்கி 7 இடத்துல வாங்கின காப்பியோட டெம்பரேச்சரையும் அதுலேயும் அவனையும் நோட் பண்ண சொல்லி, எல்லா இடத்துலையும் இவ்வளவு இருக்கும்போது ஹீட்டு, இவனில் மட்டும் எவ்வளோ ஹீட்டு பாருங்க. அப்போ இவன் காப்பியால் தான் எனக்கு தொட போச்சு. அந்த அமௌண்ட்டு சாங்ஷன்டு $50,000 கொடுக்க சொன்னான். எதுக்கு சொல்ல வரேன் பாருங்க, ஒரு தவறு நடந்தது என்று சொன்னால் அந்த தவறை சட்டப்பூர்வமாகவும் விஞ்ஞானபூர்வமாகவும் நிரூபிக்கிற ஒரு கூர்த்த மதி இருக்கணும். வெறும் குறை சொல்கிறது வாயில் வைக்க விளங்கலை, அம்மா இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்டு போகிறோம்மா, வீட்டில் சாப்பிடும்போது ஹஸ்பண்ட் எப்பாவது வாயில் வைக்க விளங்கலைன்னா சிலம்மா இருக்காங்க, புனல் வச்சு ஊற்றுவா, அப்படி சொல்லக்கூடாது. இப்போ வாயில் வைக்க விளங்கலை அப்படின்னா ஒரு 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 சின்ன டெஸ்ட்டு. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் கொஞ்சம் மசாலா போடணுமா, இன்னும் கொஞ்சம் காரம் போடணுமா, இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்ருக்கணுமா, இன்னும் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி விட்ருக்கலாமா, இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமா, இல்லாட்டி ஜீரகமோ பெருஞ்சீரகமோ கூடுதலாக வச்சு அரைச்சிருந்தா நல்லா இருக்குமா. இவன் சொன்னான், இல்லை இதுவே நல்லாயிருக்கு. ஏன்? நம்முடைய மக்களுக்கு குறை சொல்ல தெரியுமே ஒழிய சரி செய்ய தெரியாது. எழுதிக்கங்க, நம்முடைய மக்களுக்கு குறை சொல்ல தெரியுமே ஒழிய சரி செய்ய தெரியாது. இஃப் யூ வாண்ட் டு பி a successful leader, ஃபேமிலியாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், தொழிற்சாலையாக இருக்கலாம், கட்சியாக இருக்கலாம், இல்லை அது ஏதோ ஒரு அமைப்பாக இருக்கலாம், ஒரு நிறுவனமாக கூட இருக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, குறை சொல்லுவதன் மூலம் அதிகாரத்தை சொல்லி குறை சொல்லுவதன் மூலம் நீங்கள் சிறந்த தலைவராக இருக்க முடியாது. குறைக்கான காரண காரியங்களை அவருக்கு புரிய வைப்பது தான் ஒரு உண்மையான தலைமைக்கு அடையாளம். வேர் மிஸ்டேக் ஹேப்பன்ட், ஹவு இட் ஹேப்பன்ட், எப்படி நடந்தது, ஏன் தவறு நடந்தது, எங்கு பிழை விட்டு விட்டது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரியணும், சொல்ல தெரியணும். இதெல்லாம் நம்மளை மாற்றிக்கணும். ஏதாவது வீட்டில் ஒரு குறை இருந்தால் சும்மா வந்த எடுத்தோம் கவுத்தோன்னு பேசிட்டு போனால் போகாது. இந்த குறை எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறத பற்றிய விளக்கத்தோட குறைகளை சொல்லி மற்றவங்களை எஜுகேட் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்முடையது. நான் இது மாதிரி சொல்கிறதா இருந்தால் 100கணக்காக நான் சொல்லிக்கிட்டே போவேன், அதில் எந்த விதமான முடிவும் இல்லை, எல்லாமே உண்மை. பட் ஒரு 4-5 நல்ல பழக்கங்களே இந்த பீரியடில் ஏற்படுத்திக்கங்க. சார் செல்ஃபோன் இருக்கு இல்லையா, செல்ஃபோன் யூஸ் பண்ண நான் இந்த புது வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு 2 டிப்ஸ் சொல்லி முடிச்சிடுறேன். முக்கியமான விஷயம், செல்ஃபோன் எல்லாரும் யூஸ் பண்ணுறோம். எக்காரணத்தை முன்னிட்டு செல்ஃபோனை பேண்ட் பேக்கெட்டில் வைக்காதீங்க, ஷர்ட் பேக்கெட்டில் வைக்காதீங்க. ஏன்னா அது வெளிப்படுத்துகிற கதிர் இயக்கம் இதயத்துக்கு நல்லதல்ல. ஜென்ட்ஸ் பேண்ட் பேக்கெட்டில் வைப்பது அவர்களுடைய ஆண்மைக்கு நல்லதல்ல. இட் இஸ் த ரீசன் ஃபார் இன்ஃபெர்டிலிட்டி. பல வகையில் இட் ஹாஸ் பீன் ப்ரூவ்டு. ஸோ பேண்ட் பேக்கெட்டில் வைக்காதீங்க. அதே மாதிரி ஷர்ட் பாக்கெட்டில் வைக்காதீங்க, ஹார்ட்டுக்கு அது கெடுதல். கொஞ்சம் வெக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, தனியாக ஒரு பேக்கு பாடியில் டச் ஆகாத ஒரு விஷயத்தில் லெதர் அதுக்கு மேலே அந்த ஃபோனுக்கு மேலே போட்டு அதை தனியாக தொங்க விடுங்க. அதை எப்போதுமே நீங்கள் உங்கள் உடம்பில் படும்படியாக வைக்காதீங்க. ஒரு சின்ன ரிக்வஸ்ட் 1. நம்பர் 2, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கு பேர் லேப்டாப்னு பேர் வச்சான். முட்டாள்தனமான விஷயம். அதுக்காக லேப்பில் வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
லேப்டாப்னா மடிக்கணினி அப்படின்னு மொழிபெயர்த்து அது மடியில் அதை வச்சுக்கிற மாதிரி மடத்தணும். இந்த உலகத்தில் வேறு கிடையவே கிடையாது. கீழேருந்து அது ஒரு ஹீட் ரேடியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒருபோதும் லேப்டாப்பை மடியில் வச்சு வேலை பார்க்கக்கூடாது. சில மகா புட்சாலி தலகாணி வச்சு அது மேலே வச்சா கிடையாதும்மா, கிடையாது. தலகாணியும் ஆபத்து. அதை எங்கே வைக்கணும் அப்படின்னா எதிரில் டேபிளில் தான் வைக்கணும். லேப்டாப்பை எதிரில் டேபிளில் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுமே ஒழிய நம்ம மடியில் வச்சுக்கிட்டு நம்ம அதை வேலை பார்க்கக்கூடாது. தவறு அது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான். இன்னொன்று இதுக்கு சம்மந்தம் இல்லாதது, நீங்கள் எஸ்பெஷலி ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு கழுத்து வலி, முதுகு வலி எல்லாம் சொல்லுவாங்க. ஏன் தெரியுங்களா? நீங்கள் ஏதோ ஒரு பொசிஷனில் அதை அப்படியே இருந்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த பொசிஷனை மாற்றணும்னே உங்களுக்கு தோணாது. அதனால் ஏற்படக்கூடிய தசைப்பிடிப்பு மிகப்பெரிய வலியையும் வேதனையும் உண்டு பண்ணும். அப்போ நான் பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுத்த வார்த்தை சிட் எரெக்ட் அப்படின்னு தான் பாருங்கள். உட்கார்ற போஸ்சர். அந்த உட்கார்ற போஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேபிளில் வச்சுருங்க, சரியான அவசரத்தில் வைங்க, அதை சரியாக ஆப்ரேட் பண்ண பழகுங்க. 1 ஃபோனை சொன்னேன், 2 லேப்டாப் சொன்னேன். 3வது நாம் யோசிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், செல்ஃபோனை தலைமாட்டில் அணைக்காமல் அப்படியே வச்சுட்டு தூங்காதீங்க. அது வீசுகிற கதிர்வீச்சு இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம தூக்கத்துக்கு எடுக்கும். செல்ஃபோனை தூங்குறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி பாருங்கள். தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே செல்ஃபோன் பார்க்குறத நிறுத்திடுங்க. ஏன்னா அதனுடைய ஒளி தாக்குதல் நம்முடைய கண்களில் அவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா 1ஆம் தேதியே செல்ஃபோனை வாங்கி கொடுன்னு பல பேர் சொல்லி இன்னும் நாளைக்கு வாங்குற ஐடியாவில் இருப்பீங்க. அதுக்காக தான் பயன்படணுமேனு சொல்கிறேன். அதெல்லாம் நம்ம இல்லாமல் இருக்க முடியாது, கண்டிப்பாக வச்சுக்கணும். நீங்கள் தூங்க போகிறீங்களா, குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட்டு ஏரோப்ளேன் மோடில் அதை போட்டுட்டு அப்புறமா தூங்க போங்க. ஏரோப்ளேன் மோடில் போட்டுட்டு தூங்க போங்க. அது அல்லது அதை ஆஃப் பண்ணிகிட்டே படுங்க. அது ரொம்ப ஐடியல். உங்கள் படுக்கைக்கு பக்கத்தில் அதை வைக்காதீங்க. இப்போ சேஃப்டி ரீசனுக்கு என்ன சொல்கிறாங்க, டெலிஃபோன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா எத்தனையோ சீக்ரெட்ஸ் வெளியே போயிடும். அது சுவிட்சை ஆன் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வேறு விஷயம். அது நான் போனால் வேறு எங்கேயோ போயிடும். பட் தலைமாட்டில் வைக்கும்போது யோசிச்சு வைங்க. இதை விட ரொம்ப 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 முக்கியம், டியூரிங் ட்ராவல், காரில், பஸ்ஸில், ரயிலில் போகும்போது ரொம்ப அவசியம்னா மட்டும் செல்ஃபோன் யூஸ் பண்ணுங்கள். மற்ற நேரத்தில் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்? உங்கள் வெஹிக்கிள் ரன் ஆகி ஓடிக்கிட்டு போகும்போது அந்த செல் அதை கேட்ச் பண்ணணும் அப்படின்னா பவர்ஃபுல் ரேடியேஷன், பவர்ஃபுல்லாக அந்த வேவ்ஸ் வந்தால் மட்டும்தான் அந்த செல்லால் கேட்ச் பண்ண முடியும். அதை நீங்கள் காதுகிட்ட வச்சு கேட்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், மூவிங் வெஹிக்கிளில் பயங்கரமான அந்த விஷயத்தை உங்கள் உடம்பு தாங்க வேண்டி வரும். உட்காந்துருக்க இடத்துல பேசுங்க, தனியாக இருக்கும்போது பேசுங்க. காரில், ரயிலில் நீங்கள் ஜேர்னி பண்ணும்போது தவிர்க்க முடியாத பட்சத்தில் செல்ஃபோன் பேசுங்க. அவசியம் இல்லைன்னா ஊருக்கா போட்டியா, போய் சேர்ந்தியா, நீ பார்த்தியா, அவள் பிள்ளை பெற்றாளா, இதெல்லாம் வேணாம். அதுக்கெல்லாம் செல்ஃபோனை பயன்படுத்தணும் அவசியம் இல்லை, சாதாரணமான விஷயம். அதுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பயன்படுத்தாங்க. இன்னும் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். செல்ஃபோன்லேருந்து என்ன, எப்போவுமே ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் அதில் காதுக்கு இயர் ப்ளக் போட்டு பேச வேண்டிய நேரத்தில் பேசிட்டு வால்யூமை யாருக்கும் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் கட் பண்ணுங்கள். ஏன் நான் இயர் ப்ளக் போட சொல்கிறேன் அதை எடுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேடியேஷனை தள்ளி வைக்கிறோம். அது நம்ம காதுகிட்ட படலை, பிரெயினில் படலை, வலது மூளையிலையோ இடது மூளையிலையோ கேன்சர் உண்டாவதற்கான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமானதுக்கு ஒரு காரணம் செல்ஃபோன்னு கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ ஒயர் போட்டு ஒயரில் சுவிட்ச் ஆன் பண்ணி பேசி ஆஃப் பண்ணி அந்த பழக்கத்தை பண்ணுங்கள். இல்லையா எதிரில் வச்சுட்டு ஸ்பீக்கரில் போட்டு தள்ளி நின்று அந்த செல்ஃபோனில் டேபிளில் பேசுகிறதுக்கு பழகுங்க. ரொம்ப பெரிய அளவு இல்லைன்னாலும் உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க பயன்படக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை சொன்னேன்ற திருப்தியோடு நான் வீட்டுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். செல்ஃபோனில் பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. 5 அட்வைஸ் இருக்குது, அதை தயவுசெய்து வாழ்க்கையில் கடைப்பிடிங்க. இன்னும் நிறைய சொல்லியிருக்கேன். நல்லா இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. புதிய வானம், புதிய பூமி, புதிய வாழ்க்கை, எத்தனையோ துன்பங்களை தாண்டி நமக்காக இறைவன் தந்திருக்கிறான். அந்த இறைவனுக்கு நன்றி, வணக்கம்.